அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது இனிய முடிவு கொண்ட விறுவிறுப்பான வித்தியாசமான குடும்ப நாவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உன் பையனுக்கு கல்யாணமே செய்ய மாட்டியா? காலம் முழுக்க அவன் பிரம்மச்சாரியாக தான் இருப்பானா? ஊரே கேட்க தொடங்கிவிட்டது சகுந்தலாவை. இதற்கெல்லாம் அசைந்து கொடுப்பவள் அல்ல சகுந்தலா. ஆனாலும் கேள்விக்கணைகள் அளவுக்கு மீறி பாய சகுந்தலா யோசிக்க தொடங்கிவிட்டாள். இந்த கேள்விக்கு பதில் தெரியும் முன்னால் சகுந்தலாவின் குடும்பம், முக்கியமாக சகுந்தலாவின் குணாதிசயம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அது தெரிந்தாலே கேள்விக்கு அர்த்தம் புரியும். பொதுவாக இங்குள்ள அம்மாக்களை 3 வகையாக பிரிக்கலாம். பெற்ற பிள்ளைகள் எல்லாரையும் சமமாக நேசித்து நியாயத்தை மட்டுமே பேசும் அம்மாக்கள். இதன் சதவீதம் 100க்கு 1 தேறினால் அதிகம். நியாயமான அம்மாக்களை இங்கே நீங்கள் தேடி எடுத்து விடலாம். அடுத்தபடியாக 50% சுயநலம், கொஞ்சம் நியாயமென இருக்கும் அம்மாக்கள். இவர்கள் 10%. இவர்கள் ஊருக்கு பயப்படாவிட்டாலும் கொஞ்சம் மனசாட்சிக்கு பயப்படுவார்கள். அடுத்தபடியாக 3வது ரக அம்மாக்கள். தன்னிடம் வளரும் வரை பிள்ளை பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் சரிசமமாக மதிப்பார்கள். பெண்ணுக்கு கல்யாணம் முடிந்து புருஷன் வீட்டுக்கு அவள் சென்று விட்டால் அவளை ஓவராக தாங்கென்று தாங்குவார்கள். அவளது மாமியார் புகுந்த வீட்டு மனிதர்கள் அறவே பிடிக்காது. மாப்பிள்ளையை பிடிப்பது அந்த மாப்பிள்ளையின் கையில். அவன் உறுதியாக தன் பெற்றோரை உடன்பிறப்புகளை ஆதரித்தால் அவன் நம்பர் 1 எதிரி. கையாலாகாத மாப்பிள்ளை என்ற கடுமையாக விமர்சனத்துக்கு ஆளாகி விடுவான். தன் மகள் ஊர்பட்ட கொடுமைகளை மாமியாரிடம் அனுபவிப்பதைப் போல புலம்பல் வரும். குறிப்பாக நாத்தனாரை வெட்டி போடாத குறைதான். மகளை உசுப்பிவிட்டு தனி குடித்தனம் போக எல்லா ஏற்பாடுகளையும் செய்வார்கள். இப்படி பலவித முயற்சிகள். அந்த பெண் உண்டாகிவிட்டால் உலகத்திலேயே வேறு யாரும் தாய்மை அடையாதது போல அலட்டல் எல்லை மீறும். அந்த 10 மாதத்தில் இந்த அம்மாக்கள் அடிக்கும் கூத்து தெருக்கூத்துதான். இந்த கதை பெரிய கதை. விலாவாரியாக நம் கதாநாயகி சகுந்தலாவை வைத்து கொண்டு அலசலாம். இந்த அம்மாக்களின் அடுத்த அவதாரம் எப்படி? தன் பிள்ளைக்கு திருமணமாகி மருமகள் வரும்போது தடாலடியாக தலகீழாக மாறிவிடுவார்கள். இவளும் ஒரு தாய் பெற்ற பெண்தானே, அடிப்படை அன்பை இவளிடம் காட்ட வேண்டும் என்ற நினைப்பே இல்லாமல் ஓவராக தன் மகளை தாங்கி வந்த பெண்ணை வெறுப்பேற்றுவார்கள். அவள் குழந்தை சுமக்கும்போது பூவாக தாங்கும் அம்மாக்கள் இவள் சுமக்கும்போது முள்ளாக மாறிவிடுவார்கள். தன் மாப்பிள்ளை எந்த நேரமும் மகளுடன் தன் வீட்டில் நிரந்தரமாக அவனது பெற்றவர்களை உதறிவிட்டு வாழ வேண்டும் என்ற சுயநலம் தலைவிரித்தாடும். அதே தன் பிள்ளை மருமகளுடன் மாமியார் வீட்டுக்கு ஒரு ராத்திரி போய் தங்கினால் உடம்பு உதறும். 1000 காரணங்களை சொல்லி அதை தடுத்து நிறுத்த பார்ப்பார்கள். இது மாதிரி ஏராளம். இந்த அம்மாக்கள் 90%. சரி, நம்ம சகுந்தலா எப்படி? அதுதான் இந்த கதை. மேற்படி எல்லைகளை எல்லாம் கடந்த ஒரு அம்மா. அதற்கு முன் சகுந்தலாவின் குடும்பம். சகுந்தலா பள்ளி படிப்பை மட்டுமே முடித்த ஒரு சராசரி குடும்ப தலைவி. ஆனால் குடும்ப நிர்வாகத்தில் புலி, சோம்பேறி அல்ல. அபாரமான நிர்வாகி. அற்புதமான சமையல், தையல், கைவேலைகள் எல்லாம் தெரியும். வீட்டை பளிங்கு போல சுத்தமாக வைத்துக்கொள்வாள். வந்தவர்களை நன்றாக உபசரிப்பாள். சோம்பேறி அல்ல, தேனி போல எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பாள். சிரித்த முகம், கணக்கு வழக்குகளில் ஒரு ஆடிட்டரை மிஞ்சும் சாதுரியம். குடும்பத்தை நேர்த்தியாக நடத்தும் பெண். நல்ல குணாதிசயங்களை முதலில் சொல்லிவிட வேண்டும். அப்போதுதான் பின்னால் வரும் வெடிகுண்டுகளை நீங்கள் ஜீரணிக்க முடியும். சகுந்தலாவின் கணவர் பசுபதி மத்திய அரசாங்க ஊழியர், பட்டதாரி, ஒரு சராசரி மனிதர். நல்லவர், நியாயம் தெரிந்தவர். ஆனால் பயந்த சுபாவம். எந்த முடிவுகளையும் தானே எடுக்க மாட்டார். 3 சகோதரிகளுக்கு மத்தியில் கஷ்ட ஜீவனம் நடத்தும் குடும்பத்தில் வாழ்ந்தவர். உழைத்து முன்னுக்கு வந்தவர். தமிழில் அவருக்கு பிடிக்காத சொல் சண்டை. யாராவது சண்டை போட்டாலும் சமாதானம் செய்ய துடிப்பார். அப்பா இருந்து ராட்சசி அம்மாவை சமாளித்து சகோதரிகளை கரையேற்றி தன் குடும்பம் என அவர் சிந்திப்பதற்குள் 40 வயதை தொட்டுவிட்டார். சும்மா சொல்லக்கூடாது. அதற்கெல்லாம் சகுந்தலாவும் முழு ஒத்துழைப்பு தரத்தான் செய்தாள். சந்தேகமில்லாமல் சகுந்தலா ஒரு நல்ல மனைவிதான். எதையும் தடுக்கவில்லை. கடன் வாங்கி கஷ்டப்பட்ட காலத்தில் கூட தனக்கு வேண்டுமென்று நினைக்காத ஒரு நல்ல மனைவி. நகை புடவைகள் என்று எதிலுமே ஆசையில்லை. குடும்பத்துக்காக உழைத்தவள். பசுபதிக்கு பக்கபலமாக நின்றவள். சகுந்தலா போல ஒரு நல்ல மனைவி கிடைத்த காரணமாகத்தான் பசுபதியால் சம்சார சாகரத்தில் பத்திரமாக நீந்தி கரையேற முடிந்தது.
பணப்பற்றாக்குறை காரணமாக பல சமயங்களில் பசுபதி துவண்ட போதெல்லாம் தைரியம் கொடுத்து தூக்கி நிறுத்தியவள் சகுந்தலா. அதற்கேற்ப பட்ஜெட் போட்டு சமயத்தில் தன் நகைகளை விற்று எந்த ஒரு தியாகத்துக்கும் தயாராக இருந்த பெண். அதனால் சகுந்தலா மேல் அலாதி பிடிப்பு பசுபதிக்கு. ஒரு ஆணுக்கு நிஜமாகவே தன் மனைவி மேல் அளவு கடந்த காதலும் பிடிப்பும் ஈடுபாடும் வர 3 காரணங்கள் உண்டு. முதலில் வாய்க்கு ருசியான சாப்பாடு. அவன் கேட்காமலே அவன் பசியை அறிந்து ருசியான உணவை அன்புடன் பரிமாறும் மனைவி. அடுத்தபடியாக அவள் எந்த மனநிலையில் இருந்தாலும், என்ன சலிப்பிருந்தாலும், உடம்பும் மனசும் ஒத்துழைப்பு தராவிட்டாலும் அவனுக்கு வேண்டுமென்று நினைக்கும் நேரத்தில் மறுக்காமல் இறங்கி போகும் மனைவி. முதலில் வயிற்று பசி, அடுத்தது அந்தரங்க தேவைகள். 3ஆவதாக அதிமுக்கியமாக குடும்ப நிர்வாகத்தில் அவனுக்கு பக்கபலமாக, குறிப்பாக துவண்டு போகும் நேரம் தாங்கி பிடித்து தைரியம் சொல்லும் வாழ்க்கை துணை. இந்த 3லும் ஒரு பெண் ஜெயித்துவிட்டால் அவளை விட வெற்றி பெற்ற ஒருத்தி இந்த பூமியில் இருக்கவே முடியாது. சகுந்தலா இந்த 3லும் வெற்றி கொடி நாட்டிவிட்டதால் பசுபதிக்கு அவள்தான் கடவுள். தன் அம்மா நேர்மாறாக ஒரு ராட்சசியாக மகனின் கஷ்டம் பாராமல் எந்த நேரமும் தேவைகளை மட்டுமே பேசி அவரை கஷ்டப்படுத்தியதால், அந்த நேரம் அனைத்து சகுந்தலா ஆறுதல் தந்ததால் சகுந்தலா அவர் மனதில் பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்துவிட்டாள். இது சகுந்தலாவின் முன்கதை. இனிமேல்தான் முக்கிய கதை ஆரம்பம். 27 வயதில்தான் சகுந்தலாவுக்கு கல்யாணம். 5 வருடங்கள் கழித்துதான் குழந்தை பிறந்தது. அதற்குள் சகுந்தலா பட்ட அவமானங்கள் கொஞ்சமில்லை. இனி அவளுக்கு பிள்ளையே பிறக்காது என்பதைப் போல கூடியிருந்தவர்கள் எல்லாரும் பேச, குறிப்பாக மாமியார். ஒரு பேரப்பிள்ளையை கண்ணில் பார்க்காம தான் என் காலம் முடியணும். ஒரே பிள்ளை பசுபதி, வம்சம் தலைக்காம நான் சாகணுமா? 2 பேரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட வேண்டும் என்ற போது மாமியார் துள்ளிவிட்டார். ஒரு காலம் என் பிள்ளை போக மாட்டான். காற்றுப்பட்டாலே கர்ப்பமாகிற பரம்பரை நாங்க. அவள் ஆம்பிளை சிங்கம், குறை அவகிட்ட தான் இருக்கும் கூசாமல் சொன்னாள். கூட இருந்தவர்களும் பின்பாட்டு பாடினார்கள். கல்யாணமாகி 2 வருடங்கள் கழித்துதான் மருத்துவ பரிசோதனைக்கே போனார்கள். முதலில் சகுந்தலாவுக்கு எல்லா பரிசோதனைகளும் நடந்து ரிப்போர்ட் வர எந்த ஒரு குறையும் இல்லை. தாயாக முழு தகுதியும் இருக்க டாக்டர்கள் பசுபதியை பரிசோதிக்க சொல்ல அதை வீட்டில் பேச கிழவி பேயாட்டம் ஆடிவிட்டாள். நெஞ்சை பிடித்து கொண்டு சாய்ந்தாள். மருமகளிடம்தான் குறை, என் மகன் மேல் பழி போடுகிறார்கள் என்று ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்க சகுந்தலா நொந்து போனாள். விட்டுடுங்க, நமக்கு குழந்தையே வேண்டாம், உங்கள் அம்மா நிம்மதியாக இருக்கட்டும். இதில் 6 மாதங்கள் ஓடிவிட சகுந்தலாவை காட்டமாக எல்லோரும் விமர்சிக்க பசுபதியால் தாங்க முடியலை. சகுந்தலாவிடம் கூட சொல்லாமல் அவனே டாக்டரிடம் போய் தன்னை மருத்துவ பரிசோதனைக்கு ஆளாக்கி கொள்ள வார கடைசியில் பதில் வந்தது. கொஞ்சம் குறைபாடு இருந்தது. விந்தணுக்களில் வீரியமில்லை. அதனால் விலையுயர்ந்த ஊசி மருந்துகளின் மூலம் அதை கொண்டு வந்து விடலாம் என்றார்கள். ஒரு மாதிரி தவித்து பசுபதி அதை சகுந்தலாவிடம் மட்டும் சொல்ல, நீங்கள் எதுக்கு போனீங்க? இது அத்தைக்கு தெரிஞ்சால் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மை அதுதானே? இல்லைங்க, அத்தைக்கு சொல்ல வேண்டாம். இந்த சிகிச்சையை ரகசியமாக செஞ்சுக்கலாம். நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். நிறைய செலவாகும் சகுந்தலா. என் நகையை விற்றுக்கலாம். அம்மா காரணம் கேட்பாங்களே. தெரியாமல் நான் சமாளிச்சுக்கிறேன், கவலைப்படாதீங்க. 5 சவரன் செயினை விற்க ஏற்பாடு செய்தாள். அதை மறைக்க மாமியாரிடம் அவள் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமில்லை. தவிர வழக்கமான குற்றச்சாட்டுகள். மலடி என்ற பட்டம். அதை காதால் கேட்கும்போது பசுபதி துடித்து போவார். என்னால் தாங்கிக்க முடியலை சகுந்தலா. குறை என்கிட்ட, ஆனால் குத்துப்படுறது நீ. உறக்க பேசாதீங்க, அத்தை காதில் விழுந்தா கஷ்டம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. எப்பேற்பட்ட தியாகம்! எந்த ஒரு சராசரி மனைவியும் நினைத்து கூட பார்க்க முடியாத செயல். ட்ரீட்மெண்ட் நடந்தது. விலை உயர்ந்த ஊசி மருந்து. உடம்பு சூடாகிவிடும் என்பதால் குளிர்ச்சியாக விசேஷ உணவு வகைகள், பராமரிப்பு. உன்கிட்ட குறைகளை வச்சுக்கிட்டு அவன் உடம்பை எதுக்கு நீ தேத்துற? அவன் இரும்பா மாறினா கூட நிலம் தரிசுதானே. அம்மா, பசுபதி சீரா இருங்க. அத்தையோட ஆதங்கம் தப்பில்ல. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நஷ்டம் எனக்கு தான். அடுத்த 3 மாத காலம் படாத பாடுபட்டு அவன் உடம்பை தேற்றி பிறகு டாக்டரிடம் பரிசோதனை கலைத்து வந்தாள். இந்த முறை மருத்துவ பரிசோதனையில் எதிர்பார்த்த வீரியம் கிடைத்துவிட டாக்டர் நாள் குறித்து தந்துவிட்டார். அந்த நாளில் இருவரும் சேர முடியாத அளவுக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வர மறுபடியும் தள்ளி போனது. ஒரு நாத்தனார் அவளது கணவன் மாற்றலாகி வடக்கே போக குழந்தைகளுடன் 6 மாத காலம் இங்கே வந்துவிட்டாள்.
அதனால் சின்ன வீடாக இருந்ததால் தனியறை கிடைக்கவில்லை, எந்த நேரமும் இரைச்சல். தனிமையும் இல்லை, குடும்ப செலவு அதிகரிக்க வேறுவித டென்ஷன். அந்த நாத்தனார் புறப்பட்டு போன பிறகு மாமியாருக்கு உடல்நல கோளாறு. சகுந்தலாவுக்கே ஒரு கட்டத்தில் வெறுத்து போனது. 4வது கல்யாண நாள். 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு வர, என் கூட வாழ்கிற வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமும் இல்லை, எந்த ஒரு பயனும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? உன் இடத்துல இன்னொருத்தியாக இருந்தால் விட்டுட்டு போயிருப்பா. எத்தனை தியாகம், எத்தனை இழப்பு, எந்த ஒரு பயனும் கிடைக்கலையே எனக்கு. என்னை நினச்சா எனக்கே வெறுப்பாக இருக்குது. எதுக்கு? நான் ஏதாவது சொன்னேனா? நீ சொல்லியிருந்தா நிம்மதியாக இருந்திருப்பேன், குற்ற உணர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த பாடுபடுறேனே, நானும் என்னை நீ திட்டி அசிங்கப்படுத்தி இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். குற்றவாளி நான். என்னை கொண்டாடிட்டு ஒரு பாவமும் செய்யாத உன்னை தண்டிக்கிறது என்ன நியாயம்? நிறுத்துங்க, நீங்கள் ஒரு குற்றமும் செய்யலா, உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. உறவுகள்னு வந்த பின்னால் உதற முடியுமா? நாம் நியாயமாக நடந்துக்கிறோம், அதில் தப்பு என்ன? விடுங்க. நல்ல புருஷனா எனக்கு தந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லாத நொடிகள் இல்லை. சரிம்மா, எல்லா பெண்களுக்கும் உள்ள தாய்மை ஆசை உனக்கு மட்டும் நிறைவேறலையே. இதை பாருங்க, பிள்ளை பேர் மட்டும் மனுஷன் கையில் இல்ல, தெய்வம் தரணும். இதுக்கு யாரும் யாரையும் குறை காண முடியாது. கிடைக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. பேச்சுக்கெல்லாம் வாடி நின்னா இந்த பூமியில் யாரும் வாழவே முடியாது. அவமானங்களை தாங்கித்தான் ஆகணும், புரியுதா? கடவுளுக்கு அவளது குரல் கேட்டுவிட்டது. அடுத்த முறை குளிக்கவில்லை, உண்டாகிவிட்டதால் அவளை யாரும் தாங்கி பிடிக்கவில்லை. குடும்ப பாரம் எந்த விதத்திலும் குறையவில்லை. ஒரு நாள் கூட ஓய்வெடுக்க முடியவில்லை. சுமைகள் தொடர்ந்தன. பசுபதி தவித்தார். சகுந்தலா சமாதானப்படுத்தினாள். 4 வருஷங்கள் கழித்து உண்டாகியிருக்க, நல்லபடியாக பெத்தெடுக்கணுமே சகுந்தலா. எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கடவுள் இருக்கார். இத்தனை பாடுபட்டு பிறந்த பெண்தான் காயத்ரி. ஏராளமான போராட்டங்களை கடந்து காயத்ரி இந்த பூமியில் ஜனித்த காரணமாக அவள் பிறந்த முதல் அவள் மேல் சகுந்தலாவுக்கு உயிர். எத்தனை வேதனைகள், பட்ட அடிகள், அவமானங்கள். தான் தாயாகும் வாய்ப்பே இனி இல்லை என்ற பயம், ஏமாற்றம். சகலமும் கடந்து கர்ப்பமாகி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட, பாசம் என்பதை விட அது வெறியாகிவிட்டது. பெரும் போராட்டத்துக்கு பிறகு பிறந்த குழந்தை என்பதால் காயத்ரி ஸ்பெஷல் குழந்தையாகிவிட்டாள். அவளை குளிப்பாட்டி பால் கொடுத்து உணவு தேர்ந்தெடுத்து உடைகளில் கவனம் செலுத்தி அந்த குழந்தை மேல் தூசு கூட படக்கூடாது. பசுபதி தூக்கினால் கூட துவண்டு போவாள் சகுந்தலா. ஜாக்கிரதா, கழுத்து பக்கம் தாங்கி பிடிங்க. குழந்தை லேசாகலும். குழந்தை என்றால் அது அழாதா என்ன? துடித்து போய் விடுவாள் சகுந்தலா. சாதாரண அழுகைக்கு கூட குழந்தையுடன் மருத்துவரிடம் ஓடுவாள். அவர் டாக்டர் விஸ்வநாத். அவர் சொல்தான் வேதம். அவர் போடும் அட்டவணைப்படிதான் குழந்தை வளர்ப்பு. அதில் கொஞ்சம் கூட பிசக மாட்டாள். அத்தனை தடுப்பூசிகளுக்கும் அட்டவணை போட்டு வாங்கி வைத்தாள். விசேஷ சோப்பு, ஆயில் பவுடர், உறுத்தாத துணி வகைகள். வெளியே மழை பெய்தால், கூடுதலாக வெயில் இருந்தால், பலமாக காற்றடித்தால் துவண்டு போவாள். குழந்தை தொடர்பாக ஏராளமான செலவு. பசுபதியால் சமாளிக்க முடியலை. ஆனால் சகுந்தலாவை முழுமையாக புரிந்து கொண்டதால் எந்த காலகட்டத்திலும் தன்னை தாங்கி பிடித்த காதல் மனைவியின் மனம் நோகக்கூடாது என்று எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார். ஆனால் பிரச்சனை வேறு விதமாக வெடித்தது. யாரும் பெத்துக்காத பிள்ளையை இவ பெத்துக்கிட்டாளா? நாங்கெல்லாம் தாயாகலையா? இது ரொம்ப ஓவரால்ல? மாமியாரின் கடுமையான விமர்சனம். தன்னை சொன்னபோது இப்போது சகுந்தலா எதிர்க்கவில்லை, தாங்கிக் கொண்டாள். குழந்தை காயத்ரி ஒரு நாள் அதிகமாக அழுத போது பாட்டி அதட்டல் போட்டாள். வந்ததே கோபம் சகுந்தலாவுக்கு. அன்று இரவு, என்னங்க, உங்கள் அம்மா இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. பசுபதிக்கு பலத்த ஷாக். ஏன் சகுந்தலா, நீ இப்படி பேச மாட்டியே? என்ன பிரச்சனை பண்ணினாங்க? குழந்தையை அதட்டுறாங்க. அவங்க தூக்குற முறையே சரியில்லை. எனக்கு பயமாக இருக்குது. அவங்கள வெளியே அனுப்புங்க. நீயா இப்படி பேசுகிற? நான் தான் பேசுகிறேன். அவங்களை அனுப்புங்க. விடு, நான் பேசிக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாதா? அம்மாவிடம் நாசுக்காக பேச, நானும் 4 பிள்ளைகளை பெற்றவ. அதுகளையெல்லாம் நான் ஆளாக்கலையா? உன் அக்கா தங்கச்சிங்க சுமக்கலையா, பெத்துக்கலையா? இவ பெற்றது தங்க கட்டி. ஆனாலும் ஆட்டம் தாங்களா? விடுமா, அவப்பட்ட கஷ்டம் கொஞ்சமா? எதுவும் பேசாதா? அப்படியும் மீறி கொண்டு வெடித்து விட்டது. மாமியாரின் கவனக்குறைவால் சகுந்தலா உள்ளே பால் காய்ச்சும் நேரம் இங்கே மகளிடம் மாமியார் ஃபோனில் பேச, குழந்தை விழுந்து நெற்றியில் லேசாக இரத்த கசிவு. அழுகை பெரிதாக. சகுந்தலா பத்திரகாளியாகிவிட்டாள். தூக்கி கொண்டு டாக்டரிடம் ஓடினாள்.
சின்ன காயம்தான். அழுது தேம்ப அதிகமாகி லேசாக ஜுரம் வந்துவிட வீடு 2 பட்டது. மாமியாரின் காதுபடவே கத்தினாள். மலடி என்ற பட்டம் சுமந்து மாமியார் குற்றம் சுமத்திய போது தாங்கிக் கொண்டாள். மாமியார் எதிரே நின்று பேசாத சகுந்தலா இன்று மாமியார் வெளியேற வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றாள். பசுபதி தவித்து போனார். இரு சகுந்தலா, அவங்க எங்கே போவாங்க? பொண்ணுங்களை கட்டிட்டு அலறாங்கல்ல, அங்கே போகட்டும். அது நல்லா இருக்குமா சகுந்தலா? நல்லா இல்லைன்னா முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுங்க. இங்கே என் குழந்தை இருக்கிற இடத்துல உங்கள் அம்மா இருக்கக்கூடாது. கிழவி அருந்து போனாள். சகுந்தலா இப்படி பேசி பார்க்கவே இல்லை. நான் என் பொண்ணுக்கிட்ட போகிறேன்டா, இனி சத்தியமாக உங்ககிட்ட வரமாட்டேன். அழுது கொண்டே போனாள் அம்மா. விவரம் தெரிந்த 2 நாத்தனார்கள் ஆவேசமாக மறுநாளே வந்துவிட்டார்கள். எங்கம்மாவே எப்படி நீ அவமானப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டலாம்? சகுந்தலா பேசவே இல்லை. பசுபதியிடம் பாய்ந்தார்கள். நீ ஒரு மனுஷனாடா? பெத்த தாயை உன் பொண்டாட்டியை அடித்து விரட்டுறா, சும்மா இருக்க? உனக்கு வெட்கமா இல்ல? இருங்க, அவசரப்படாதீங்க. அவப்பட்ட அவமானங்களும் சுமந்த பழியும் செஞ்ச தியாகமும் கொஞ்சமில்ல. நான் பேசுகிறேன். நீ ஆம்பளையாடா? இப்போதும் சகுந்தலா பேசவில்லை. இந்த குட்டி சாத்தான் காரணமாக எங்கள் அம்மாவுக்கு நிற்க நிழல் இல்லாமல் போச்சு. இது ஏன் தான் பிறந்ததோ? பசுபதியின் தங்கை சொல்லிய நொடியில் ஆவேசமாக நெருங்கிய சகுந்தலா அவளை ஓங்கி அறைந்தாள். அவள் நிலை குலைந்தாள். பசுபதியே இதை எதிர்பார்க்கலை. வெளியே போடி. நீ, உங்கள் அம்மா, உங்கள் அக்கா எல்லாரும் வெளியே போங்க. இந்த வீட்டு பக்கம் உங்கள் காத்து கூட படக்கூடாது. சகுந்தலா, என்ன இது? பதறி கேட்க, அவங்களுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கினா நீங்களும் வெளியே போயிடுங்க. என்ன பேசுகிற நீ? எனக்கு என் காயத்ரி தான் முக்கியம். அவளை யாராவது பேசினா கடவுளாகவே இருந்தாலும் கை நீட்டி அடிப்பேன். தியாகமும் விட்டு கொடுத்தலும் பாசமும் பரிவும் சற்று கூட தன்னலமும் இல்லாமல் வாழ்ந்த சகுந்தலா 5 வருடங்கள் கழித்து காயத்ரி பிறந்ததால் திசை திரும்பிவிட்டாள். எல்லாமே என் மகள்தான், எனக்கு வேறு யாரும் தேவையில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டாள். ஏறத்தாழ மாமியார் நாத்தனார் எல்லாரையும் அடித்தே விரட்டினாள். பசுபதி துடித்து போனார். அது தப்பு என்பது தெரிந்தது. ஏன் சகுந்தலா இப்படி மாறி போனாள் என்ற கலக்கமும் கூடவே வந்தது. முதலில் விட்டு பிடிக்கலாம் என்றிருந்தார். பிறகு மெதுவாக பேசி அவளை மாற்ற முயற்சித்தார். நீயா சகுந்தலா இப்படி நடக்கிற? உன்னை போல ஒரு பெண்ணே இல்லைன்னு ஊரும் உறவும் மிரண்டு நிற்கும்போது, இப்படி ஒரு மனைவி எனக்கு தவிர யாருக்கும் வாய்க்காதுன்னு நான் பெருமிதத்தில் உச்சியில் இருக்கும்போது நீ இந்த மாதிரி கீழே இறங்கலாமா? சொல்லுமா. நீங்கள் சொல்கிற காலகட்டம் முடிஞ்சாச்சு. இப்போவும் எனக்கு எதுவும் வேண்டாம், ஆசையே இல்லை. ஆனால் என் குழந்தை தான் முக்கியம். அவளை தவிர யாரும் எனக்கு அவசியம் இல்லை. அடுத்த அத்தியாயம் என் வாழ்க்கையில் தொடங்கியாச்சு. இனி நான் பழைய சகுந்தலா அல்ல. இனிமே காயத்ரியோட அம்மா நான். இந்த சமூகத்தில் என் அடையாளம் அதுதான். அப்போ நான் வேண்டாமா? அப்படி நான் சொல்லலை. எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் நீங்கள் இழந்தாச்சு. இப்போ உங்கள் ஜீவன் காயத்ரி தான். உங்கள் மகளை தவிர வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. புரியுதா? நான் ஒத்துக்கிறேன் சகுந்தலா. அதுக்காக மற்றவங்களையெல்லாம் உதற முடியுமா? தேவைனா உதறத்தான் வேணும். ஆடிப்போனார் பசுபதி. அவளை மாற்ற முடியவில்லை. அம்மா, தங்கைகள் எல்லாரும் சகுந்தலாவிடம் அவமானப்பட்டார்கள். புகார்கள் குவிந்தன. ஆனால் பசுபதியால் நியாயம் பேச முடியலை. காரணம், இந்த 5 ஆண்டுகளில் மற்றவர்கள் ஆடிய ஆட்டமும் சகுந்தலாவை அவர்கள் ஆட்டி வைத்ததும் கொஞ்ச நஞ்சமில்லை. அவரே பார்த்து நொந்த நாட்கள் அதிகம். தனக்காக சகுந்தலா செய்த தியாகங்கள் கொஞ்சமல்ல. மற்றவர்கள் யாரும் தன் பக்கம் இல்லாத போது தாங்கி பிடித்தவள் இந்த சகுந்தலாதான். அவளை எதிர்க்க முடியாது. எதிர்ப்பது நியாயமும் இல்லை. மெல்ல மெல்ல பசுபதி முழுமையாக மனைவி மகள் பக்கம் திரும்பிவிட்டார். அதனால் ஏச்சு பேச்சுக்களை நிறைய வாங்கி கொண்டார். எந்த நேரமும் எல்லாருக்கும் நல்லவராக யாரும் வாழ்வது சாத்தியமில்லை. காயத்ரிக்கு 4 வருடங்கள் ஆகி அழகாக பேசி நடந்து பாட்டு பாடி புத்திசாலித்தனமாக வளர பார்த்து பார்த்து பூரித்தாள் சகுந்தலா. காயத்ரி கலராக அழகாக மனதை கொள்ளை கொள்ளும் விதத்தில் இருந்தால் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார்கள். தெரிந்தவர்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள். காயத்ரிக்கு ஒரு தம்பியோ தங்கையோ வேண்டாமா? தேவையே இல்லை. என் மகளுக்கு பாசத்துக்கு யாரும் பங்கா வரக்கூடாது. அவ தனிக்காட்டு ராணி. அவ மட்டும்தான் இந்த சாம்ராஜ்யத்துக்கு இளவரசி. சகுந்தலா உறுதியாக சொல்லிவிட்டாள். பசுபதி எதுவும் பேசவில்லை. இதையும் உடைத்தது காயத்ரி தான். என் கூட படிக்கிற எல்லாருக்கும் தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்க, எனக்கு மட்டும் இல்லை. அடம்பிடிக்கவே ஆரம்பித்தாள். மகளின் சொல்லுக்கு அப்பீல் உண்டா? என்னங்க, குழந்தை கேட்குறா. நான் தயார். நீ தான் என்னை நெருங்க விட மாட்டேங்கிறா.
சி, குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பேச்சுது? அவளுக்கு புரியுமா என்ன? அது இல்லைங்க, நான் சுமக்க தொடங்கினா இவளை நல்லா கவனிக்க முடியாதே. அப்போ வேண்டாம். ஐயோ, குழந்தை கேட்டுட்டா, அவள் கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதை பாரு சகுந்தலா, 2 பெற்றவங்க 2ஐயும் நல்லா வளர்க்கலையா? காயத்ரி நம்ம குழந்தையா உயிராக இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டிய பெண். அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. எல்லா அம்மாக்களுக்கும் பாசம் உண்டு, அதுக்காக பெண் குழந்தையை மடியில் வச்சுக்க எப்பவும் முடியுமா? நமக்குன்னு ஒரு மகன் வேண்டாமா? மகன்தான் பிறப்பான்னு என்ன உறுதி? மகளா பிறந்தா என் தேவதை கிட்ட கேட்டுடலாம். காயுமா, இப்படி வா. என்னம்மா, உனக்கு தம்பி வேணுமா தங்கச்சி வேணுமா? தம்பிதான் சொல்லிட்டா பழிக்கும். அடுத்த முறையே சகுந்தலா குளிக்கவில்லை, கர்ப்பம் உருவாகிவிட்டது. அதற்குள் மாமியார் இறந்துவிட நாத்தனார்கள் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்க புகுந்த வீட்டு உறவுகளே இல்லை என்றாகிவிட்டது. ஏற்கனவே சகுந்தலா போட்ட போடில் அவர்கள் இந்த திசையில் தலை வைத்து படுக்கவில்லை, சாபம் விட்டு கொண்டிருந்தார்கள். சகுந்தலா உண்டான சங்கதி தெரிந்ததும், மகளுக்கு போட்டியா எப்படி அடுத்தது? சுமக்க மாட்டா, களைச்சிடுவா பாரு. கடுமையான விமர்சனம். சகுந்தலாவுக்கும் அம்மா இல்லை, ஒரு அக்கா பெங்களூரில், தம்பி வெளிநாட்டில். அதனால் பராமரிக்க யாரும் இல்லை. மசக்கை உபத்திரவதம் நிறையவே இருந்தது. பசுபதி தான் படாத பாடுபட்டார். வேலைக்கும் போய்கொண்டு சகுந்தலா காயத்ரியையும் பராமரிக்க நாக்கு தள்ளியது. சகுந்தலா இந்த களைப்பிலும் குழந்தைக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை. இதை பாரு சகுந்தலா, குழந்தையை நான் பார்த்துக்கிறேன். அவள் அம்மா ஒட்டியா இருந்தா குழந்தை பிறந்ததும் நீ ரொம்ப சிரமப்படுவா. பரவாயில்லைங்க, என் மகளுக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க நான் தயார். உள்ளபடியே அதுதான் நடந்தது. குழந்தை கணவர் என வீட்டு வேலைகளில் சகுந்தலா எந்த குறையும் வைக்கவில்லை. பசுபதி படும் பாட்டுக்காக சகுந்தலா நெகிழ்ந்தாள். அதை வார்த்தைகளில் வெளிப்படுத்த, இதில் எந்த தியாகமும் இல்லை. நீ எனக்கு செஞ்சதில் 100ல் 1 பங்கு கூட நான் செய்யலை. இப்போ செய்யாமல் உனக்கு நான் எப்போ செய்ய போகிறேன் சகுந்தலா? பிரசவ நேரம் நெருங்கிவிட்டது. தன்னுடைய ஒரு முகச்சுருக்கம், களைப்பு, சோர்வை கூட குழந்தைக்கு நேரே சகுந்தலா வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. பக்கத்து வீட்டு பார்வதி அம்மா பெரும் பக்கபலமாக இருந்தார். ஆரம்பம் முதலே சகுந்தலாவை தன் மகளாக பராமரிக்கும் அம்மா. எல்லாம் செய்து தருவார். உரிமையோடு பேசவும் செய்வார். காயத்ரி பாட்டி பாட்டி என பாசமாக இருக்கும். இதை பாரு சகுந்தலா, பெண் குழந்தை மேலே இத்தனை பாசம் வச்ச ஒரு அம்மாவை நானே பார்க்கலா. இதை நீ கொஞ்சம் குறைச்சிக்கணும். இல்லைனா எதிர்காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். என் காயத்ரிக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தாங்கிக்க தயாருமா. அப்படி இல்லாமா, இவ ஒரே குழந்தையா இருந்தால் தேவலா. அடுத்தது வரப்போகுது. பாசத்தில் 50% நீ பங்கு தரணும். அது கஷ்டம். அப்படி சொல்லாத. இதையும் 10 மாதம் சுமந்து எல்லா சங்கடங்களையும் அனுபவிச்சு தான் பெற்றுக்க போகிற. ஒரு தாய்க்கு எல்லா குழந்தைகளும் சமம்தான், அதில் பாரபட்சம் இருக்காது. அடுத்த குழந்தை பிறந்ததும் நீயே அதை புரிஞ்சுப்ப. சரிம்மா. புருஷன் பெத்த குழந்தைங்க எல்லார் மேலேயும் அளவு கடந்த பாசம் இருக்கலாம். ஆனால் அது வெறியாக மாறக்கூடாது. அது நல்லதில்ல. நீ புத்திசாலி, புரிஞ்சுக்கோ. அம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் என்னை மலடின்னு எல்லாரும் ஏசினப்ப இல்லைன்னு நிரூபித்து என்னை தாயாக்கினது என் காயத்ரி. ஒரு பொண்ணுக்கு தாய்ங்கிற உன்னதமான அந்தஸ்தை தரக்கூடிய முதல் குழந்தை மேலே எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு தனி ஈடுபாடு இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கும் இது தெரியும். உண்மைதான் சகுந்தலா. ஆனால் உண்மையை பல சமயம் இங்கே உறக்க சொல்ல முடியாது. கர்ப்ப காலத்தில் பசுபதி அவளை தாங்கினார். பக்கத்து வீட்டு அம்மாவும் உதவ ஒரு ஜனவரி மாதம் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் சகுந்தலா. ஷியாம் பிறந்து விட்டான். ஆண் குழந்தை பிறந்ததும் வாழ்த்து குவிந்தது. அந்த குழந்தை நல்ல நிறம், சுருட்டை முடியுடன் வசீகரமாக இருந்தது. எடுத்து கொஞ்சாதவர்கள் இல்லை, அப்படியொரு அழகு. சகுந்தலாவுக்கே பெருமிதமாகிவிட்டது. கொஞ்சம் குண்டு குழந்தையாக ஜனித்ததால் பிரசவம் சுகப்பிரசவம் இல்லை, ஆப்ரேஷன் செய்துதான் எடுத்தார்கள். அந்த நேரம் இரத்த அழுத்தம் ஏறி நிலைமை கவலைக்கிடமாகிவிட்டது. பசுபதியே பயந்து விட்டார். சகுந்தலா பிழைத்தால் போதும் என்ற நிலை. பிழைத்து விட்டாள். ஆப்ரேஷன் செய்த உடம்பு என்பதால் 3 மாதங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்றார்கள். பசுபதிக்கு லீவ் இல்லை. ஆனாலும் ஆஃபீஸ் போவதற்கு முன்பு 4 மணிக்கே எழுந்து சமைத்து சகுந்தலாவுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்துவிட்டு புறப்படுவார். வீடு திரும்பிய பிறகும் வேலை. நடுவில் காயத்ரியை பள்ளிக்கு தயார் செய்து அனுப்பி ஆளை வைத்து அழைத்து வந்து செலவும் கைமீறியது. இந்த நிலையிலும் காயத்ரியை பராமரிக்க சகுந்தலா பட்டப்பாடு கொஞ்சமில்லை. தம்பிக்காக அம்மா எடுக்கும் அக்கறை கண்டு காயத்ரி சினுங்க. கை குழந்தையை விட காயத்ரிக்கு அதிக முக்கியத்துவம் தந்தாள் சகுந்தலா.
பார்வதி அம்மா இதை கண்டித்தாள். இது சரியில்லை, இப்போ கை குழந்தை தான் முக்கியம். அதை விட்டுட்டு நீ இவளை கவனிக்கிறியே, இது சரியா? பிடிவாதம் பிடிக்கும் காயத்ரியை பார்வதி அம்மா ஒரு முறை கண்டிக்க சகுந்தலாவுக்கு வந்ததே கோபம். நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேண்டாம், வெளியில் போயிடுங்க. என்ன பேசுகிற சகுந்தலா நீ? நாங்கள் பார்த்துக்கிறோம், என் மகளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. பார்வதி அம்மா முகம் சுருங்கி வெளியேறிவிட்டாள். மாலை பசுபதி வீடு திரும்பி எங்கே அம்மா என கேட்க, இனி அவங்க வரமாட்டாங்க. ஏன்? விவரத்தை சொன்னாள் சகுந்தலா. அறிவிருக்கா உனக்கு? என் வீட்டு மனுஷங்களை நீ கண்டபடி பேசி துரத்தியாச்சு. காரணம் குழந்தை. உன் வீட்டு மனுஷங்க யாரும் உதவ வரமாட்டாங்க. தெய்வம் மாதிரி நமக்கு கிடைச்சது இந்த பார்வதி அம்மா தான். இவங்களையும் நீ அவமானப்படுத்தி விரட்டி விட்டது நியாயமா சகுந்தலா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நம்ம குழந்தையை கண்டிக்க அவங்க யாரு? என்ன பேசுகிற நீ? என்ன தப்பாக சொல்லிட்டாங்க அவங்க? கை குழந்தைக்கு அதிக முக்கியத்துவம் தரணும்னு சொன்னது தப்பா? இவ பிடிவாதம் பிடிச்சா கண்டிக்க கூடாதா? கூடாது. என் காயத்ரியை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. இது தப்பு சகுந்தலா. குழந்தை பாசம் நியாயம். எந்த பாசத்துக்கும் எல்லை உண்டு. அது வெறியா மாறிடக்கூடாது, புரியுதா? அப்புறம் நமக்கு மனுஷங்களே இல்லாமல் போயிடுவாங்க. வேண்டாம், எனக்கு என் மகள் மட்டும் போதும். அப்போ நானும் வேண்டாமா? ஏன் இப்படி பேசுகிறீங்க? இதை பாரு, நான் வேலைக்கு போனாதான் பணம் வரும், குடும்பம் நடத்த முடியும். இல்லைனா பட்டினி தான் கிடக்க முடியும். நீ பச்சை உடம்புக்காரி, அசையக்கூடாது. நான் என்னதான் செய்ய முடியும்? அவள் பேசவில்லை. நான் அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு வரேன். செய்யுங்க, ஆனால் என் காயுவை அவங்க எதுவும் சொல்லக்கூடாது. பசுபதி கடுப்பாகிவிட்டார். நேராக பக்கத்து வீட்டுக்கு வந்தார். அம்மா வா பசுபதி. அவ பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காலில் விழுந்தார். என்ன பசுபதி இது? எதுக்காக நீ காலில் விழறா? இல்லைம்மா, யாரும் இல்லாத நேரத்தில் உங்கள் உதவி கிடைக்கலன்னா நாங்கள் எப்படி கரையேறி இருக்க முடியும்? அவளை படுக்கையில் வச்சு சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறீங்க. கொஞ்சமாவா கஷ்டப்படுறீங்க? அதை அவள் புரிஞ்சுக்காமல் பேசிட்டாளே, இது தப்பு. இல்லைப்பா, தப்பு என் மேலே தான். என்ன சொல்கிறீங்கம்மா? நான் இப்படி பேசுகிறேன்னு நீ வருத்தப்படாத பசுபதி. குழந்தை காயத்ரி மேலே கண்ணு மண்ணு தெரியாத பாசம் சகுந்தலாவுக்கு. நியாயத்துக்கு அதை நான் கண்டிச்சப்ப கூட அவளால் பொறுத்துக்க முடியலை. நான் கண்டிச்சது தப்பு. எனக்கு என்ன உரிமை இருக்கா அந்த குழந்தைக்கிட்ட? இந்த ஒரு விஷயத்தில் ஒரு மனநோயாளி மாதிரி நடந்துக்கிறா சகுந்தலா. என்னால் பேச முடியலைம்மா. நீதான் பேசணும் பசுபதி. இல்லைம்மா, அது முடியாது. வாழ்க்கையில் அவள் எனக்காக செஞ்ச தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை. அதை நான் நினச்சி பார்க்கணும். எனக்கு விந்தணுக்கள் வீரியம் இல்லைன்னு டாக்டர் சொன்னப்ப அவள் அதை வெளியே சொல்லாமல் மலடின்னு பழிய சுமந்தா. இதைவிட பெரிய தியாகம் என்னம்மா இருக்க முடியும்? அம்மா பேசவில்லை. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்த சகுந்தலா வேற, இப்போ வேற. அதுக்கு அவப்பட்ட அடிகள் ஒரு முக்கிய காரணம். சரிப்பா, அதுக்காக இந்த குழந்தை காரணமாக வந்த எல்லாரையும் பகிச்சுக்கிறது விவேகமா? அது அவளுக்கே நல்லதில்லையே. எதிர்காலம் பெரிய பாதிப்பாக முடியும் பசுபதி. அவள் தாண்டி யோசிக்கணும். இல்லைனா நீயாச்சும் சொல்லி புரிய வைக்கணும். முயற்சி செய்கிறேன். முடியும்னு எனக்கு தோணலம்மா. பாவம் நீ. சரிம்மா, மன்னிப்பு கேட்க தான் உங்ககிட்ட வந்தேன். மனசு விட்டு பேசிட்டேன். பசுபதி, நீ படுற பாட்டை பார்த்தா சங்கடமாக இருக்குது. ஒரு ஆம்பளை உழைக்கிற உழைப்பு இது இல்லை. நீயும் படுத்த படுக்கையாயிட்டா யார் செய்வாங்க? வேற வழி. யார் ஒதுங்கினாலும் நான் ஒதுங்க முடியாதேம்மா. இல்லைப்பா, நானே வரேன். என் பிள்ளையா நீ இருந்திருந்தா உனக்கு உதவ மாட்டேனா? வேண்டாம்மா, நீங்கள் அவமானப்படுறதை நான் விரும்பலா. சகுந்தலா நல்லவதான். உன் குழந்தை காயத்ரி சங்கதியில் மட்டும் நான் தலையிட மாட்டேன். அதை அவகிட்ட சொல்லிடு. சரிம்மா. பசுபதி தன் வீட்டுக்கு வந்தார். பார்வதி அம்மா உதவ இப்பவும் தயாராக இருக்காங்க. சகுந்தலா எதுவும் பேசவில்லை. ஆனால் காயத்ரி விஷயத்தில் அவங்க தலையிட மாட்டாங்க. ரொம்ப சரி. நம்ம குழந்தையை நமக்கு பார்த்துக்க தெரியாதா? சகுந்தலா, நமக்கு நம்ம குழந்தை உசத்தி. நீ கோவப்படாதா? இந்த வெறி பிடிச்ச பாசம் காரணமாக நம்ம குழந்தையை மற்றவங்க ஒதுக்கிடக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பேசுகிறீங்க? குழந்தையை ஒதுக்கிறதா? யார் அதை செய்வாங்க? என் குழந்தையை ஒதுக்கினா இந்த சமூகத்தையே ஒதுக்க நான் தயாராக இருக்கேன். எனக்கு என் காயத்ரியை தவிர யாரும் முக்கியமில்லை. நான் சொல்கிறதை புரிஞ்சுக்கோ சகுந்தலா. இல்லைங்க, எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். எதை வேணும்னாலும் விட்டுத்தர தயாராக இருக்கேன். ஆனால் என் குழந்தை தான் சுவாசம், என் உயிர்குட்டி. அவளுக்காக உங்களை கூட உதற நான் தயாராக இருப்பேன். அவளை பிடிக்காதவங்க என் எதிரில் வரக்கூடாது.
சரி சரி விடு. பார்வதி அம்மா வரலாமா வேண்டாமா? வரட்டும், அளவோடு இருக்கட்டும். பசுபதி ஒதுங்கி வந்தார். இவளை மாற்றவே முடியாது. இந்த பாசத்தால் இவள் படப்போகும் துயரங்கள் அதிகமா, இல்லை வெறி பிடித்த இவளால் நான் படப்போகும் சங்கடங்கள் கூடுதலா? எது அதிகம்? தெரிந்தாக வேண்டும். பசுபதிக்கு கலக்கமாக இருந்தது. இனி வரப்போகும் நாட்கள் எப்படி இருக்கும்? என்னெல்லாம் நான் பட வேண்டும்? இந்த பாசம் என்னையும் குடும்பத்தையும் எங்கே கொண்டு போய்விடும்? கேள்வி மேல் கேள்வி புறப்பட்டது. நடப்பது நடந்துதான் தீரும். எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் பாராட்டியும் யாரும் முன்பே கணித்துவிட முடியாது. அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். முதல் 1 மாத காலத்துக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. படாத பாடுபட்டார்கள். பிறகு சகுந்தலாவுக்கு உடம்பு தெளிந்து இயல்பாக செயல்பட தொடங்கிவிட்டாள். குழந்தை ஷியாம் தாய்ப்பால் குடிப்பதையும் நிறுத்திவிட்டான். எல்லா வீட்டு பொறுப்புகளையும் சகுந்தலா ஏற்றுக்கொண்டு விட்டாள். குழந்தை காயத்ரி முதலில் தன் சலுகை குறைகிறதோ என அடம்பிடித்தாள். படிப்படியாக சகுந்தலா எடுத்து சொல்லி குட்டி தம்பி ஷியாம் மேல் அவளுக்கு பாசம் உருவாகிவிட்டது. இது ஊன் தம்பி, உனக்கு தான் சொந்தம் என சொல்லி சொல்லி சகுந்தலா வளர்த்ததால் காயத்ரிக்கு தம்பி மேல் பாசம் உருவாகிவிட்டது. அம்மா எனக்கு மட்டும்தான் சொந்தம் என ஒரு அடிமன உணர்வு இருந்தாலும் அதை பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லை. தனியாக இருந்தமைக்கு தனக்கு ஒரு துணை கிடைத்துவிட்டது என காயு பெருமைப்பட்டாள். அழகான தம்பி வேறு, அதை மற்றவர்கள் சொல்ல பெருமை கூடி போனது. வளர வளர அது அதிகமானது. ஷியாமுக்கும் காயத்ரி மேல் பாசமாசை நிறையவே உண்டு. சகுந்தலாவுக்கு 2 பிள்ளைகளும் நன்றாக வளர்வதில் பெருமிதம் கூடி போனது. ஷியாம் பிறந்த வேலை அற்புதமான வேலை, அதிர்ஷ்ட ஜாதகம். அதுவரை கஷ்டத்தில் இருந்த குடும்பத்துக்கு ஒரு ஏற்றம் உருவாக தொடங்கியது. அந்த கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்டை எடுத்து செய்ததில் பசுபதி ராப்பகலாக உழைத்ததால் மிகப்பெரிய பிஸ்னஸ் வர பசுபதிக்கு பதவி உயர்வு கிடைத்தது. தொடர்ந்து அடிக்கடி வெளிநாட்டுக்கு போய் வரும் வாய்ப்பு கிடைத்தது. இதனால் கம்பெனியே வீடு, கார் என எல்லாம் அவருக்கு வழங்கியது. பல மடங்கு சம்பளம் உயர கம்பெனி சேர்மனின் வலதுகரமாகிவிட்டார் பசுபதி. பணம் நன்றாக புழங்கியது. ஜோசியர் சொல்லிவிட்டார், அற்புதமான ஜாதகம் இந்த பையனுக்கு, இவன் எங்கிருந்தாலும் செல்வம் கொளிக்கும், அப்படி ஒரு ஜாதகம் இவனுக்கு. மேலும் மேலும் குடும்பம் உயரும், வருங்காலத்தில் உச்சத்துக்கு வருவான். இப்படி பல குறிப்புகள். என் பொண்ணு எப்படி இருப்பா? சராசரி ஜாதகம்தான், ஓஹோன்னு இருக்க வாய்ப்பில்லா. தம்பியோட ஆதரவு நிறைய கிடைக்கும். ஆனால் இந்த பொண்ணால் நிறைய குழப்பங்கள் வரும், பிரச்சனைகளை உங்கள் குடும்பம் சந்திக்கும். சகுந்தலாவுக்கு கோபம் வந்துவிட்டது. அவள் அதிர்ஷ்டக்காரி இருக்கட்டும், ஆனால் கட்டங்கள் அப்படி இல்லைம்மா. அவள் பிறந்து குடும்பம் உயரலையே. இந்த பையன்தானே தூக்கி கோபுரத்தில் வச்சிருக்கான். போதும், நிறுத்துங்க. அம்மா கோவப்படாதீங்க, உங்களை எனக்கு தெரியுமா? கட்டங்கள் பேசுது, நானா உங்களை கூப்பிட்டேன்? நீங்கள் தானே வந்தீங்க. உண்மையை சொன்னால் கோபப்படலாமா? எரிச்சலுடன் வந்துவிட்டாள். மகன் பிறந்த பிறகு பல மடங்கு உயர்ந்து செல்வ செழிப்பும் பதவி உயர்வும் சமூக கௌரவமும் வாய்த்ததால் பசுபதிக்கு ஷியாமிடம் அதிக ஈடுபாடு. அதை செயலில் காட்டத் தொடங்க சகுந்தலா அடிபட்டாள். நீங்கள் செய்கிறது நல்லா இல்ல. 2 பேரும் நாம பெத்த பிள்ளைக தான். யார் இல்லைன்னு சொன்னது? ஆனால் அவனை தூக்கி இவளை நீங்கள் ஒதுக்குற மாதிரி தெரியுது எனக்கு. ஒரு காலம் இல்லை. ஆமாங்க, அதுதான் நடக்குது. இதை பாரு, நான் காயத்ரி கிட்ட கோவப்பட்டேனா, ஏதாவது கண்டிச்சேனா, புண்படுத்தினேனா? அப்படியெல்லாம் நான் செய்யவும் மாட்டேன். செஞ்சா நீ விட்டுடுவியா என்ன? அப்படி எதுவும் நீங்கள் செய்யலா. ஆனால் மகள் மேலே கவனமே செலுத்துறதில்ல. போதாது அப்பா, நீங்கள் உங்களுக்கும் நிறைய பொறுப்பு உண்டு. இதை நீ பேசக்கூடாது சகுந்தலா. என்ன சொல்கிறீங்க? ஒரு மகனா ஒரு சகோதரனா எனக்கு கடமை நிறைய இருந்தது. காயத்ரி பிறந்த உடனே எல்லாரையும் அடித்து விரட்டி என் உறவுகளை இரக்கமில்லாமல் துண்டுச்சா. பொறுப்பான ஒரு பிள்ளையா சகோதரனா என்னை நீ இருக்க விட்டியா? சொல்லு. இப்போ மட்டும் அப்பாவா பொறுப்போடு இருக்க சொல்கிறா. நிறுத்துங்க. மலடின்னு எல்லாரும் ஏசினப்ப அந்த பழியிலிருந்து என்னை காத்த தெய்வம் காயத்ரி. தப்பில்ல. நானும் சராசரியாக இருந்தப்ப என்னை இந்த உச்சிக்கு கொண்டு வந்த ராசிக்கு சொந்தக்காரன் என் மகன். இன்னைக்கு பங்களா மாதிரி வீடு, பெரிய கார், லட்சங்களில் சம்பளம், வெளிநாட்டு பயணம் கொண்டு வந்த அதிர்ஷ்டக்காரன் என் பிள்ளை. எனக்கு உயர்வை தந்த என் மகன் உசத்திட்டு நான் கொண்டாடக்கூடாதா? சொல்லு சகுந்தலா. இவளும் உங்கள் மகள் தானே? மறுக்கலா. அவளுக்கு செய்கிற எதையும் நான் குறைக்க மாட்டேன். ஆனால் என் பிள்ளைதான் எனக்கு முதல்லா. சகுந்தலாவுக்கு முகம் சுருங்கி போனது. உன் மகளை நீ தலையில் தூக்கி வச்சுட்டு மற்றவங்களை மட்டம் தட்டினப்ப நான் கேட்டேனா? உனக்கு நான் இணங்கி போகலையா? நான் இப்போ என் பிள்ளைதான் உசத்தின்னு சொல்லும்போது நீயும் பேசக்கூடாது.
சகுந்தலா பேசவில்லை. என் மகனுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு கடமையிலிருந்தும் நான் பின்வாங்க மாட்டேன். ஒரு நல்ல கணவனா நிச்சயமாக நான் இருக்கேன். ஒரு நல்ல தகப்பனாவும் இருப்பேன். ஆனால் என் சுய விருப்பு வெறுப்புகளை விமர்சிக்கிற உரிமை உனக்கில்ல. லேசான ஒரு மோதலும் ஈகோவும் உருவாகிவிட்டது. காரணம் சகுந்தலாதான். மகள் மேல் கொண்ட வெறி பிடித்த பாசத்தால் உறவுகளை அவள் உதறியது பசுபதி நெஞ்சில் காயமாக உருவாகிவிட்டது. தட்டி கேட்க முடியலை. இப்போது மகன் மூலம் உச்சத்தை தொடும் வாய்ப்பு வரவே பயன்படுத்தி கொண்டு விட்டார். இந்த விரிசல் லேசாக தொடங்கி நாளுக்கு நாள் பெரிதாக தொடங்கிவிட்டது. பிள்ளைகளும் வளரத் தொடங்கிவிட்டார்கள். 2 பேரும் நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்தார்கள். நன்றாகவே படித்தார்கள். காயத்ரியை விட ஷியாம் எல்லா விதத்திலும் உச்சியில் இருந்தான். படிப்பு, விளையாட்டு, சங்கீதம், நடனம் என ஷியாம் எதையும் விட்டு வைக்கவில்லை. பரிசுகளை வாங்கி குவித்தான். காயத்ரி ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெற்று பிகாமில் சேர்ந்தாள். கூடவே ICWA படிப்பும் படித்தாள். காயத்ரி பருவமடைந்த காலத்தில் நகை பட்டு என வாங்கி ஊரை கூட்டிவிட்டாள் சகுந்தலா. மகள் என்றால் ஸ்பெஷல் தான். மகனையும் பிடிக்கும். ஆனாலும் மகள் பல மடங்கு உசத்தி. பசுபதி நேர் எதிராக இருந்தார். 2 பிள்ளைகளும் இருவருக்கும் சரிசமமாக சொந்தமென்றாலும் தேவையில்லாத ஒரு போட்டி உருவாகிவிட்டது. இதில் அவரவர் நியாயங்களை அவரவர் பேச தொடங்கிவிட்டார்கள். காயத்ரி பிகாம் ICWA 2ஐயும் ஒரே சமயத்தில் முடித்து ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் மாதம் 30,000 சம்பளத்தில் வேலை கிடைத்துவிட்டது. சகுந்தலா பூரித்து போனாள். உலகத்திலேயே அந்த கம்பெனி தான் உசத்தி என பெருமைப்பட்டு கொண்டிருந்தாள். பசுபதிக்கு கம்பெனி கார் இருந்ததால் தினசரி தன் மகளை அதில் விட சொன்னாள். பசுபதி மறுத்துவிட்டார். சொந்த உபயோகத்துக்கு கம்பெனி கார் எடுத்துக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என் மகள் பஸ் பிடிச்சு போக நான் அனுமதிக்க மாட்டேன். சரி, அவள் வண்டி கற்றுக்கட்டும், ஸ்கூட்டி வாங்கி கொடுக்குறேன். வேண்டாம், அவளை நான் வண்டி ஓட்ட விட மாட்டேன். என்ன பேசுகிறா? வண்டி ஓட்டாத பெண்களே இப்போ இல்லை. எனக்கு பயமாக இருக்குது. நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. என்ன பேசுகிற? 10வது படிக்கிற ஷியாம் பைக் ஓட்டுறான். அவனை எப்படி விட்டா? அவன் நான் சொல்கிறத கேட்கல. முன்னேறணும்னா பெற்றவங்க பேச்சை கேட்டுக்கணும். கிணற்று தவளையாக இருந்தால் தலை தூக்கவே முடியாது. என் பிள்ளை எல்லாம் கற்றுக்கிறான். சகலகலா வல்லவனாக இருக்கான். எதில் நுழைஞ்சாலும் பரிசு வாங்குறான். நானும் அவனை தடுக்கிறதில்ல, ஊக்கப்படுத்துகிறேன். நீ உன் மகளை மடியில் தூக்கி வச்சுக்க. அவள் தன் படிப்பை முடித்து உத்தியோகம் போனதே பெருசு. சகுந்தலா கடுப்பாகிவிட்டாள். என் மகளை கரிச்சு கொட்டுறீங்களே. நிச்சயமா அல்ல. வளர வேண்டிய அவளை உன் பாசத்தால் முடக்காதேன்னு சொல்கிறேன். எனக்கு தெரியும். அப்புறமா உன் இஷ்டம். அந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் மாநிலத்தில் முதல் 2 இடங்களில் ஒன்றை பிடித்து விட்டான் ஷியாம். பரிசுகள், பேட்டி, பாராட்டி என மீடியா வரிந்து கட்டி கொண்டு எழுதியது. பெற்றவர்களுடன் புகைப்படம், பேட்டி, குடும்ப தகவல்கள் என வெளிச்சம் போட பாராட்டு மழை குவிந்தது. ஒரு பெரிய நிறுவனம் அவனது அடுத்த 2 ஆண்டுகளுக்கான படிப்பு செலவை ஏற்றுக்கொண்டது. ஃபோனுக்கு மேல் ஃபோன். கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு பரிசுகளை வீடு தேடி வந்து குவித்து விளம்பரம் தேடிக்கொண்டன. பசுமதி பெருமிதத்தில் மிதந்தார். பாத்தியாடி என் மகனை? நிறுத்துங்க. அவனை 10 மாதம் சுமந்து பெற்ற அம்மா நான். முதல் பெருமை எனக்கு தான். அதை இப்போ என் பிள்ளை புகழோட உச்சிக்கு வரும்போது தான் சொல்ல தோணுதா? பர்சனலாக ஒரு பாசமோ அக்கறையோ அவன்கிட்ட என்னைக்காவது நீ காட்டியிருக்கியா? அவள் பேசவில்லை. உன் மகளை தாங்கி தாங்கி என் பிள்ளையை கோட்ட விட்டவனி. அப்படி எதுவும் இல்லை. உன் குரல் உனக்கே கேட்குதா? இப்போ குற்ற உணர்ச்சி தோணுதா? எதுக்கு? என் மகளும் நல்லா படிக்க வச்சு கை நிறைய சம்பாதிக்கிறா. அவளுக்கு என்ன குறைச்சல்? வாய்க்கு வாய் என் மகள்னு சொல்லாத. அசிங்கமாக இருக்கு. அப்பா நான் இருக்கேன். சகுந்தலா முறைத்தாள். காயத்ரி பஸ்ஸில் வேலைக்கு போகும் சூழ்நிலை. பதறிவிட்டாள் சகுந்தலா. அம்மா, எனக்கு கஷ்டமில்லை, நான் பார்த்துக்கிறேன். காயத்ரி ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு தான் இருந்தாள். அதிகம் பேச மாட்டாள். தேவையில்லாமல் அரட்டை அடிக்க மாட்டாள். ஆனால் தன் வேலையில் கவனமாக இருப்பாள். ஆஃபீஸில் நல்ல பெயர்தான். நண்பர்களை அதிகம் சேர்த்து கொள்ளவில்லை. சகுந்தலா மூடி மூடி வளர்த்ததால் காயத்ரிக்கு யாரிடமும் அதிகமாக ஒட்ட முடியவில்லை. அடுத்த 2 வருடங்களில் ஷியாம் மாநிலத்தில் முதல் மாணவனாக வர மிகப்பெரிய ஆரவாரம். தொடர்ந்து மீடியாவில் வெளிச்சம் வீச பத்திரிகை, தொலைக்காட்சியில் ஷியாம் முகம் அனைவருக்கும் தெரிய குடும்பமே ஆர்ப்பரித்தது. அவனை அவனுக்கு பிடித்த படிப்பை படிக்க வைக்க பல நிறுவனங்கள் போட்டி போட்டன. அரசாங்கமும் உதவிக்கரம் நீட்ட தயாராக இருந்தது. வர்த்தக உலகில் பசுபதிக்கு மிகப்பெரிய கௌரவமாக இது அமைந்துவிட்டது. மருத்துவ படிப்பில் ஷியாமுக்கு விருப்பமில்லை. பொறியியல் படிக்க ஷியாம் தயாராக இருந்தான்.
ஐஐடி ஏற்கனவே எழுதி அதில் ரேங்க் பெற்றுவிட அதில் மேற்படிப்புக்கு இடம் கிடைத்தது. பசுபதிக்கு செலவே இல்லை. எப்படியெல்லாம் படித்து எந்த உயரத்துக்கு வர வேண்டுமென ஷியாம் திட்டமிடத் தொடங்கினான். ஷியாம் மதிப்பு பெரிதாக உயர்ந்து விட்டதால் காயத்ரி மற்றவர் பார்வையில் கொஞ்சம் மங்களாகத்தான் தெரிந்தாள். அது லேசாக பொறாமையாக கூட உருவெடுத்தது. அப்பாவும் உறவும் நட்பும் மீடியாவும் அவனை தூக்கி வைத்த அளவுக்கு மீறி கொஞ்ச காயத்ரிக்கு உள்ளே ரணமானது. அவளது உள்ளுணர்வுகளை புரிந்து கொண்ட சகுந்தலா வேதனைப்பட்டாள். மகனுக்காக பெருமைப்படுவதா இல்லை மகளின் மனநிலைக்காக வேதனைப்படுவதா என்பது புரியவில்லை. சகலமும் பசுபதி பார்த்து கொண்டிருந்தார். காயத்ரி மேல் அவருக்கு எரிச்சல் படர்ந்தது. கல்லூரியில் சேர்ந்த 3 மாதங்களில் அங்கும் பிரமாதமான பெயரை எடுக்க தொடங்கிவிட்டான் ஷியாம். பேராசிரியர்களை பிரமிக்கும் நிலையில் ஷியாமின் புத்திசாலித்தனம் இருந்தது. படிப்பு தவிர விளையாட்டு கலை நிகழ்ச்சிகள் என எதையும் அவன் விட்டு வைக்கவில்லை. கல்லூரியே பிரமித்து அன்னார்ந்து பார்க்கும் நிலையில் இருந்தான் ஷியாம். அங்குள்ள முதல்வர் பசுபதியை கல்லூரிக்கே அழைத்து பாராட்டினார். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும். வீட்டுக்கு வந்து அதை அவர் விவரிக்க தாய் என்பதால் சகுந்தலாவுக்கும் பெருமையாக இருந்தது. அன்று இரவு வயிற்றுவலி என காயத்ரி ஆர்ப்பாட்டம் செய்து பதற வைக்க ஷியாம் தான் காரை எடுத்தான். கார் ஓட்டவும் கற்றுக்கொண்டு விட்டான். இரவு கிளினிக் போய் லேடி டாக்டர் பரிசோதித்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றதும் பசுபதிக்கு எரிச்சல் படர்ந்தது. மருந்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து அவளை சாப்பிட வைத்து உறங்க வைக்க 11 மணி தாண்டிவிட்டது. ஷியாம் படித்து கொண்டிருந்தான். பசுபதி உள்ளே வந்தார். என்னப்பா தூக்கம் வரலையா? இல்லைப்பா தூக்கம் வரல. கண்ணை மூடிட்டு படுங்கப்பா, தன்னால் தூக்கம் வரும். காலையில் ஆஃபீஸ்க்கு போக வேண்டாமா? மனசு சரியில்லைன்னா தூக்கம் வராது ராஜா. ஏன்பா அக்காவுக்கு உடம்பு முடியலைன்னு கவலையா? இல்லைடா, அது குறுகதான் கடவுள் உங்கள் அம்மாவே படைச்சிருக்கானே, அது இல்லை பிரச்சனை. பின்ன என்னப்பா? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, மனசு வலிக்குது. கூட பிறந்த தம்பி நீ, உன் உயர்வு கண்டு அவள் சந்தோஷப்பட வேண்டாமா? இப்படி பொறாமப்படுறாளே. சேச்சா இல்லைப்பா. அதுதாண்டா எனக்கு தெரியும். அந்த சந்தோஷத்தை குடும்பமே கொண்டாடும் போது அவளால் தாங்கிக்க முடியலா. அதான் ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லார் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டா. எனக்கு தெரியும்டா. எனக்கும் தெரியும்பா. படக்கென நிமிர்ந்தார். கண்ணா என்ன சொல்கிறா? ரொம்ப நாளாகவே இதை நானும் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். இப்பெல்லாம் அக்காவுக்கு என்னை பிடிக்கிறதே இல்லை. என்கிட்ட சரியாக பேசுறது கூட இல்லை. அட ஆமாண்டா, இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? தெரியும்பா. இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட எனக்கு புத்தி இல்லையா? ஷியாம் வேண்டாம்ப்பா, இதை வெளியில் காட்டிக்கிட்டா அம்மாவுக்கு பிடிக்காது. நாம் அக்காவை குற்றம் சாட்டுறோம்னு நம்ம மேலே அம்மா கோவப்படுவாங்க. ஆமாம் ஷியாம், அதுதான் நிஜம். உன் மனசில் அவங்க 2 பேர் மேலே எந்த ஒரு கசப்பும் படியக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள் பேசலா. கசப்பெல்லாம் படியாதுப்பா. எதுக்கு படியணும்? ஆச்சரியமாக பார்த்தார் பசுபதி. என்னோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் அம்மா ரொம்ப பெருமிதப்படுறாங்க. அவங்க முகத்தில் அது தெரியுது. ஆனால் வெளியில் காட்டிக்கிறதில்ல. காட்டிக்கிட்டா அக்காவோட கோபத்துக்கு ஆளாவாங்க. அக்கா ஆர்ப்பாட்டம் பண்ணுவா. அதனால் பேசுறதில்லைன்னு தெரியும். இது ரொம்ப தப்பில்லையா ஷியாம்? தான் பெத்த குழந்தையோட பெருமை கண்டு முதல்ல கர்வப்பட்டு நெகிழ வேண்டியது தாய் இல்லையா? அதையே நம்ம பூட்டி வச்சு நாடகம் ஆடணும். இது நல்லா இருக்கா? ஷியாம் பேசவில்லை. உங்கள் அம்மா பண்ணுற தப்பு இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, 23 வருஷமாக பண்ணுறா. காயத்ரிக்காக எல்லாத்தையும் இழக்கிறா. என்னை கூட இழக்க தயார். நான் விட்டு கொடுக்குறேன். இப்போ உண்மையிலையும் கை வைக்கிறா. இது தப்பு இல்லையா? விடுங்கப்பா, இதில் எனக்கு வருத்தம் இல்லை. என்னப்பா சொல்கிற? இது ஒரு கேரக்டர்ப்பா. அவங்க தப்பு செய்யலை. ஏங்கி போய் அடி நிறையப்பட்டு வாழ்ந்த அம்மாவுக்கு அக்கா பிறந்ததும் ஒரு பெரிய நிதி கிடைச்ச மாதிரி இருந்திருக்கு. ஆரம்பம் முதலே அது அதிதீவிரமாகி வெறியாக மாறிடுச்சு. அந்த நேரம் நிறைய எதிர்ப்பும் இருந்தப்ப விவகாரம் பெருசாயிடுச்சு. அப்புறம் எதிர்ப்புகள் விலகி போச்சு. வெறி பிடிச்ச பாசத்தை விட முடியலா. சரிப்பா, இது நல்லதா? தெரியலைப்பா. அம்மா அக்காவை நீயும் நானும் எதிர்க்க போகிறதில்ல. சரிப்பா, காயத்ரிக்கு கல்யாண வயசு வந்தாச்சு. இன்னொரு குடும்பம் உள்ள வரப்போகுது. உங்கள் அம்மா இப்படி இருந்தால் பெரிய பூகம்பமே வெடிக்கும். புரிஞ்சுப்பாங்கப்பா. இல்லை ஷியாம், உங்கள் அம்மா புரிஞ்சுக்க மாட்டா. இனிமே தான் பிரச்சனைகள் பெருசாக போகுது. நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம்ப்பா. அக்கா சந்தோஷமாக வாழணும் இல்லையா? அதுக்கான வழியை பார்க்கலாம். பிரமித்தார் பசுபதி. சின்ன பையன், ஓரளவு பாலப்பருவம் மாறி வாலிபத்தின் தலைவாசலில் கால் பதிக்கும் பருவம். முழுமையாக மீசை கூட மேலுதொட்டில் அரும்பவில்லை. குழந்தை முகம் மாறவில்லை. ஆனால் மனதில் அசாத்திய பக்குவம்.
எல்லாம் தெரிந்திருக்கிறது. இதை தப்பு என்று சொல்லாமல் கேரக்டர் என்று ஒற்றை சொல்லில் வர்ணித்து விட்டான். சுலபமாக புரிந்து கொண்டு விட்டான். அற்புதமான இந்த தம்பியை காயத்ரி புரிந்து கொள்ளவில்லையே. பல சமயம் எரிந்து விழுகிறாள். இவனிடம் குற்றம் காண்கிறாள். கோபப்பட்டு இவனை நோகடிக்க முயற்சிக்கிறாள். இதை பகிரங்கமாக பார்த்தும் சகுந்தலா மகளை கண்டிக்காமல் இருந்து வருகிறாள். வயதுக்கு மீறிய பக்குவத்துடன் ஷியாம் மௌனமாக இருக்கலாம். ஆனால் ஒரு அப்பாவாக இருந்து நான் இனியும் மௌனம் சாதிக்கக்கூடாது. இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். சகுந்தலாவிடம் பேச வேண்டும். முடிவு செய்து கொண்டார். அந்த ஞாயிறு ஜோசியரிடம் காயத்ரியின் ஜாதகத்தை இருவரும் எடுத்து போனார்கள். எப்போ கல்யாணம் நடத்தலாம்? அவர் ஆராய்ந்தார். குருபலன் வந்தாச்சு. இதுதான் சரியான நேரம். இப்போ கையெடுத்தா 4 மாசத்தில் முடிஞ்சிடும். இல்லைனா ரொம்ப தள்ளி போயிடும். சகுந்தலா பரபரப்பாக தொடங்கிவிட்டாள். வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா? பசுபதி கடுப்பாகிவிட்டார். எழுந்து வா. இதென்ன கேள்வி? நம்ம வாழ்க்கை நல்லா அமையிறது அந்த கட்டத்தில் மட்டும் இல்லை, நாம் நடந்துக்கிறதுல இருக்கு. குணம் நல்லா இருந்தால் குடித்தனம் நல்லா அமையும். வீட்டுக்கு வந்ததும் சகுந்தலா பிளுபிளுவென பிடித்து கொண்டு விட்டாள். எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறீங்க? என் குழந்தையோட குணத்துக்கு என்ன குறை? நான் பொதுவாக சொன்னேன்டி. இந்த மாதிரி நீ மற்றவங்க எதிரில் பேசுகிறத விடுங்க. சரி, நல்லதை பேச தொடங்கும்போது நமக்குள்ளே சண்டை வரக்கூடாது. நெட்டில் வரன் பார்க்க தொடங்கிடலாம். சாயங்காலம் அவள் வரட்டும், பேசிட்டு பார்க்க தொடங்கலாம். காயத்ரி வந்தாள். ஷியாமும் இருந்தான். உனக்கு கல்யாண நேரம் வந்துருச்சு காயு. நெட்டில் பார்க்கிறோம். உனக்கு என்ன மாதிரி பையன் வேணும்? தம்பியை விட அதிபுத்திசாலியாக இருக்கணும். ரேங்கில் வந்தவராக இருக்கணும். ஊரும் உலகமும் பாராட்டக்கூடியவராக இருக்கணும். எல்லா விதத்திலும் ஷியாமை விட உசந்தவராக இருக்கணும். பசுபதி முகம் மாறிவிட்டது. இந்த எதிர்பார்ப்பில் பொறாமையின் வெளிப்பாடு அப்பட்டமாக தெரிந்தது. அவள் பேசியது சகுந்தலாவுக்கே பிடிக்கவில்லை. உன் நிபந்தனை என்னடி? ஒரே பிள்ளை வேண்டாங்க. ஏன்? அம்மாக்காரி பிள்ளையை விட்டுத்தர மாட்டா. ரொம்ப உரிமை கொண்டாடுவா. உன்னை மாதிரி 2 பெத்துட்ட நீ அப்படித்தானே இருக்க. அதில் தப்பில்லையேப்பா. எது தப்பு எது சரின்னு தனிப்பட்ட கருத்தை யாரும் தீர்மானிக்க முடியாது காயத்ரி. நெட்டில் ஷியாம் அலச நீ என்னடா பார்க்குற? உனக்கு 3 வயசு மூத்தவராக பார்க்குறேன். மாநில அளவில் முதலாவதாக நின்னவங்க, மீடியாவோட வெளிச்சம் பட்டவங்க பட்டியலை எடுக்கிறேன். சபாஷ்டா கண்ணா. அதில் நமக்கு தோதா யார் வருவாங்கன்னு பார்க்கலாம். பரபரவென செயல்பட்டான். சகுந்தலாவே பிரமித்தாள். மற்றவர்களுக்கு முன்னால் எதையும் சுலபமாக புரிந்து கொண்டு மின்னல் வேகத்தில் செயல்படும் ஒரு பிள்ளை. ஒரே ஜாதி, மற்றபடி கோத்திரம் போன்ற சில சங்கதிகளை அவனே தேர்ந்தெடுத்தான். அந்த அறிவும் அவனிடம் இருந்தது. அப்பா, 2 பேரும் சென்னையில் படிப்பு. ரொம்ப பெரிய கம்பெனியில் உச்சியில் இருக்காங்க. அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகிறவங்க. என்னை விட பல மடங்கு புத்திசாலிகள். எல்லா விதத்திலும் எனக்கும் மேலா. அதை பாருடா. சகுந்தலா சொல்ல காயத்ரி ஃபோன் வரை எழுந்து போக அவர் சகுந்தலாவை நெருங்கினார். தம்பியை விட எல்லா விதத்திலும் உசத்தியாக இருக்கணும்னு அவ சொல்கிறா. அவனும் மின்னல் வேகத்தில் பெருந்தன்மையோடு அதை தேர்ந்தெடுத்து தரான். நீ பாராட்டுறியா? உறுத்தலையா உனக்கு? கூட பிறந்தவன் மேலே இத்தனை பொறாமப்படுற ஒருத்தையை ஆதரிக்கிறது உனக்கு வெக்கமில்லையா? என்ன பேசுகிறீங்க? என் காயு. நிறுத்துடி. இதுக்கு மேலே நான் பொறுத்துக்க மாட்டேன். உன் காயு கல்யாணத்தை நீயே நடத்திக்கோ. என்னை விட்டுரு. அப்பா ப்ளீஸ், வேண்டாமே. என்னடா? அக்கா காதில் இது விழுந்தா அவள் வேதனைப்படுவா. இப்போ தான் கல்யாண பேச்சு தொடங்கியிருக்கு. அவள் சந்தோஷமாக இருக்கணும். கேட்டுக்கோடி. இவனை பெற்றதுக்கு பெருமைப்படுடி. நிஜமாகவே சகுந்தலாவின் கண்கள் கலங்கிவிட்டது. காட்டிக்கொள்ளவில்லை. காயத்ரி உள்ளே வந்துவிட்டாள். அந்த 2 வருணமே நன்றாக இருந்தது. ஓரிரு சின்ன குறைகள் தவிர மற்றபடி சரியாக இருந்தது. உடனே ஃபோன் போட்டு கேளுங்க. பசுபதி டயல் செய்தார். அந்த பையனின் அப்பா எடுத்தார். நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம். உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா? பிகாம் ICWA. சாரிங்க, MBA படித்த பொண்ணு தான் எங்களுக்கு வேணும். அடுத்த வரனை முயற்சிக்க. என் பிள்ளை மாதம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான். குறைஞ்சபட்சம் 1 லட்சமாவது சம்பாதிக்கிற பொண்ணாக இருக்கணும். 2ம் கைவிட்டு போனது. சாரி காயு, நீ கோவப்படாத. சூர்யா மாதிரி வேணும்னு நீ கேட்டா அவங்களும் ஜோதிகா மாதிரி கேட்பாங்க. நமக்கு அந்த தகுதி இருக்கா? ஏன், நம்ம குழந்தைக்கு என்ன குறைச்சல்? சகுந்தலா, நீ வாயை மூடு. அவளுக்கு நல்லதை எடுத்து சொல்லு. நம்ம தகுதிக்கு தக்கவரனை தான் நாம் தேடணும். இப்போ அப்படி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. காயத்ரி பேசவில்லை.
பேரும் புகழும் மீடியா வெளிச்சமும் வெளியே இருந்து வரணும்னு ஏன் ஆசைப்படணும்? அது உள்ள நம்மக்கிட்டேயே இருக்கே. நம்ம பிள்ளைக்கிட்ட எல்லா தகுதிகளும் இருக்கே. அவனை விட உசத்தியாக இருக்கணும்னு சொல்லி அவனை நாம் மட்டம் தட்ட நினச்சா நமக்கு நல்லதே வராது. அம்மா, ஏன் அப்பா இப்படி பேசுகிறாங்க? அவருக்கு நல்லது பிடிக்காது. அது எனக்கு இல்லைடி. உன் மகளோட வரன் பார்க்குற சங்கதியில் நான் தலையிட மாட்டேன். நீயே உன் மனசுக்கு பிடிச்ச வரனை தேடு. நான் கல்யாணத்தை நல்லா நடத்துகிறேன். என்னை ஆள விடுங்க. அவர் போய்விட்டார். அப்பாவுக்கு அவன்தான் உசத்தி. முகத்தை தூக்கி வைத்து கொண்டு உள்ளே போனாள் காயத்ரி. சகுந்தலாவுக்கு எல்லா நியாயங்களும் புரிந்தது. பேச முடியவில்லை. அம்மாவும் மகளும் 1 மாதம் வலை வீசி தேடினார்கள். இறுதியில் ஒரு வரனை பிடித்து விட்டார்கள். பிள்ளைக்கு அம்மா கூடாது என்பதில் சகுந்தலா முனைப்பாக இருந்தாள். என் மகளுக்கு மாமியார் கொடுமை கூடாது. பசுபதிக்கு பொறுக்கவில்லை. அப்போ நீ செத்த பிறகுதான் ஷியாமுக்கு கல்யாணம் நடக்கணும். என்ன பேசுகிறீங்க? உன்னை விட ஒரு கொடுமைக்கார மாமியார் இருக்க வாய்ப்பில்லை. வர்ற மருமகள் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? சகுந்தலா ஆடிப்போனாள். நீங்கள் இப்படி பேசுறது நியாயமா? நீ போகிற போக்கே சரியில்லை. நியாயம் பற்றி நீயும் உன் பொண்ணும் பேசவே கூடாது. அம்மா இல்லாத வரன் வந்துவிட்டது. அப்பாவும் அண்ணன் அண்ணியும் இருந்தார்கள். சகோதரி கல்யாணமாகி போயிருந்தாள். இவன் கடைசி தம்பி. எம்காம் படித்த ஒரு வங்கியில் அதிகாரியாக இருந்தான். ஜாதகம் பொருந்தி இருந்தது. நல்ல குடும்பம். எல்லாம் சரியாக இருந்தது. ஃபோட்டோவில் பார்க்க அழகாக இருந்தான். பெண் பார்க்க நாள் குறிக்கப்பட்டது. அது ஞாயிற்றுக்கிழமை. அவர்கள் 5 பேர் பெண் பார்க்க வந்தார்கள். அப்பா, அண்ணன், அண்ணி, தங்கை, இந்த மாப்பிள்ளை பையன் அஜய். இவர்கள் உபசரிக்க அந்த குடும்பமே சிரித்த முகத்துடன் இருந்தது. காயத்ரி வந்தாள். வணங்கினாள். அந்த அண்ணி சுபத்ரா தான் இவளை அருகில் உட்கார வைத்து கலகலப்பாக பேசினாள். அப்பா சொன்னார், எங்கள் குடும்பத்தில் சுபத்ரா தான் எல்லாமே. மூத்த மருமகள். அவள் வாழ வரும்போது என் மனைவி உயிரோடு இருந்தா. 5 வருஷம் சுபத்ரா கூட வாழ்ந்தா. அத்தை ரொம்ப நல்லவங்க காயத்ரி. அவங்க கூட வாழ கொடுத்து வைக்கணும். அந்த தங்கை வசந்தி வாயை திறந்தாள். எங்களுக்கெல்லாம் அண்ணி தான் அம்மா மாதிரி. குறிப்பாக அஜய்க்கு அண்ணினா உயிர். அஜய் இப்போதுதான் வாய் திறந்தான். அன்னிக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம். நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல. எங்கள் அண்ணி மாதிரி நல்ல குணவதியாக இருக்கணும். அதற்குள் சகுந்தலா ஆரம்பித்து விட்டாள். காயத்ரி பெருமையை வாய் வலிக்க சகுந்தலா பேச பசுபதிக்கு எரிச்சலாகிவிட்டது. ஓவர் டோஸ். பிறகு தனியாக பேச வேண்டுமா என கேட்க அஜய் மறுத்துவிட்டான். உள்ளே போய் 10 நிமிஷம் தனியாக பேசிட்டா ஒட்டுமொத்த குணமும் தெரியுமா? சான்ஸே இல்லை. வாழ தொடங்கும் போது தான் பலமும் பலவீனமும் தெரியும். அதனால் இந்த சந்திப்பு தேவையில்ல. எதுவானாலும் மனசு விட்டு பேசிடலாம். அண்ணி சொல்ல, நாங்கள் கொஞ்சம் கலந்து பேசிட்டு அப்புறமா மறுபடியும் சந்திக்கலாமா? சகுந்தலா கேட்க, தாராளமா. இது வாழ்க்கை. அவசரப்பட்டு யாரும் எந்த முடிவையும் எடுக்கவும் கூடாது. அண்ணி சுபத்ரா சொல்ல, சகுந்தலா டிஃபன் எடுக்க எழுந்திருக்க, காஃபி மட்டும் கொடுங்க. முடிவு செஞ்ச பிறகு ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடலாம். காஃபி வந்தது. அனைவரும் சொல்லிக்கொண்டு புறப்பட அஜய் திரும்பி அவளை பார்த்தான். அவனது வசீகரமும் ஆண்மையான முகமும் நடையும் கம்பீரமும் காயத்ரிக்கு பிடித்திருந்தது. அவனுக்கும் காயத்ரியின் புறத்தோற்றம் பிடித்திருந்தது. காரில் ஏற அஜய்தான் காரை ஓட்டினான். இவர்கள் உள்ளே வந்தார்கள். நல்ல குடும்பமாக இருக்கு. பையனும் அழகா இருக்கான். எல்லா தகுதிகளும் இருக்கு. என்ன குறை? இதுக்கு மேலே நாம் பேச என்ன இருக்கு? பசுபதி கேட்டார். நிறைய இருக்குங்க. அலசனும். இது அவளோட வாழ்க்கை. அவசரப்படாதீங்க. அஜய் குடும்பம் வீட்டுக்குள் நுழைந்தது. என்னடா, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? அப்பா கேட்டார். அழகா இருக்கா, படிச்சிருக்கா, ஓரளவு நல்ல உத்தியோகத்தில் இருக்கா. அந்த பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லை. சொன்னது சுபத்ரா அண்ணி. தங்கை குறுக்கே புகுந்தாள். நம்ம குடும்பம் மாதிரி கலகலப்பா அவங்க இல்லை. நாம் எல்லாரும் நல்லா பேசுவோம். அவங்க அளந்து தான் பேசுகிறாங்க. அண்ணன் சேது குறுக்கிட்டார். நான் அப்படித்தானே இருக்கேன். உனக்கும் சேர்ந்து அண்ணி பேசுவாங்களே. சரி, அங்கேயே இருந்து பேசி முடிவெடுத்துருக்கலாமே. நம்ம குடும்ப பழக்கம் அதானே. அப்பா சொல்ல, இல்லைப்பா, அவங்களே அவகாசம் கேட்டாங்களே. நாம் எப்படி அவசரப்பட முடியும்? இது பெரியவன். கட்டிக்கு போகிறவன் நீ. உன் மனசில் என்னடா இருக்கு? அப்பா கேட்க, என் மனசில் பட்ட உறுத்தல் ஒன்று தான். என்ன? அந்த காயத்ரியோட அம்மா ஓவர் பொசசிவ். தன் மகளை பற்றியே நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பா பிள்ளை 2 பேரும் எதுவும் பேசலை. அவங்க மகள் மேலே ஓவர் ஈடுபாடு, அதிகபட்ச பாசம் வச்சவங்களா தெரியுது. சுபத்ரா குறுக்கிட்டாள்.
அது தப்பில்லையே அஜய். தப்பில்ல நீ. ஆனால் பல குடும்பங்களில் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதே அம்மாக்கள் தான். அது இந்த ரகமானு தெரியலையே. அவள் வாழ வரப்போகிறது உன் கூட. அவங்க இந்த வீட்டுக்கா வரப்போகிறாங்க. அப்படி இல்லை அண்ணி. 5 விரல்களும் ஒரே மாதிரி இருக்காது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. சரி அண்ணி, இங்கே வந்தால் அவளுக்கு ஒரு குறையும் இருக்காது. ஆனால் அவள் வேலைக்கு கண்டிப்பாக போகணும். அப்போ தான் வெளியுலகம் தெரியும். உன் மனசில் உள்ளதை நீ சொல்லிடு. அதுக்கு தான் தனியாக பேச சொன்னோம். பேசலாம். உங்கள் மனசில் உள்ள நிஜமான கருத்து எனக்கு வேணும் அண்ணி. எங்களுக்கெல்லாம் அம்மா இல்லை, ஆனால் நீங்கள் அம்மாவுக்கு மேல். ஆமாம்மா, உன்னை மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு குடும்ப பாசத்தோடு வந்தவ இருக்கணும். இருப்பா மாமா, சின்ன பொண்ணு தானே. அது மட்டும் இல்லை அண்ணி, நாம் எப்பவும் கூட்டு குடும்பமாக தான் இருப்போம். அந்த கூடு வந்தவளால் களையக்கூடாது. எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அப்படி தான் தம்பி இருப்போம். அதையும் நீ அவகிட்ட பேசிடு. அதுக்கு அவங்க அம்மா இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. இப்போவே ஏன் அவங்கள தப்பாக எடை போடுறா? பேசி சரி கட்டிக்கோ. ஜாதகம் நல்லா பொருந்தி இருக்கு. அவளுக்கு எல்லா தகுதிகளும் இருக்குது. அந்த குடும்பமும் நல்ல குடும்பம். அப்புறம் என்னப்பா? சரி அண்ணி. தங்கை குறுக்கிட்டாள். அவங்க முதல்ல பதில் சொல்லட்டும் அண்ணி. ஆமாம்மா, பேசலாம்னு சொன்ன பிறகு நாம் நம்ம கருத்தை சொல்லலாம். இவர்கள் பேசும் நேரம் காயத்ரி வீட்டிலும் விவாதம் தொடங்கி உச்சகட்டத்தை எட்டியிருந்தது. எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என்னடா சொல்கிற ஷியாம்? அந்த அஜய் அழகா மேன்லியாக இருக்காரு. படிப்பு உத்தியோகம் எல்லாம் பிரமாதமாக இருக்குது. அப்புறம் என்ன வேணும்? காயத்ரி, இது உன் வாழ்க்கை. நீ இன்னும் பேசலா. அஜய் ஓகே தான். வேற என்ன? அம்மா, உன் மனசில் என்ன படுது? அவருக்கு அம்மா இல்லை, அப்பா சிரிச்ச முகமாக இருக்கார். அண்ணன் அதிகமாக பேசலா. சரி, அவங்க 2 பேரும் ஆம்பளைங்க. எந்த சிக்கலும் இருக்காது. அடுத்தபடியாக தங்கை. அவளை கட்டி கொடுத்தாச்சு. எப்போவாவது வரப்போறா. அது ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு உறுத்தலே அந்த அண்ணி சுபத்ரா தான். அவங்க உன்னை என்ன செஞ்சாங்க? பசுபதி கேட்க, ஒன்றும் செய்யலை. அங்கே அவ கொடி தான் பறக்குது. பறக்கட்டும், அதனால் என்ன? நான் வரணை எடுக்கும்போதே என்ன சொன்னேன்? மாமியார் இல்லாத இடமா இருந்தால் தேவலைன்னு சொன்னேன். அப்படித்தானே வந்திருக்கு. இது அதை விட மோசமாக இருக்கே. மாமியார்னு வந்துட்டா 1000 தான் ஆனாலும் அம்மா உரிமை உண்டு. அந்த பையனை பெத்து எடுத்தவன்னு விடலாம். இவ வந்தவ தானே. ஆனால் அந்த குடும்பத்தில் இவ தான் முக்கிய அங்கம். மாமனார் அந்த அஜய் எல்லாருமே அவளை தான் கொண்டாடுறாங்க. நம்ம பொண்ணு அவளுக்கு அடங்கி நடக்கணுமா? அவ சொல்கிறதை கேட்டு இவ நடக்கணும்னா சரிப்படுமா? அதுதான் என்னோட முக்கிய உறுத்தல். அதில் என்ன தப்பு சகுந்தலா? தப்பு தாங்க. அண்ணன் தம்பி ஒரு வீட்டில் வாழ்ந்தா அவங்க மனைவிகளுக்கு மத்தியில் ஒரு பனிப்போர் எப்பவும் இருக்கும். மாமியார் நாத்தனாரை கூட தாங்கிக்கலாம். இந்த ஓரகத்தி உறவு கத்தி மேலே நடக்கிற மாதிரி சமயத்தில் கிழிச்சிடும். நீ இப்போ என்ன சொல்ல வர்ற? இந்த வரன் வேண்டாம்னு சொல்லிடு. ஃபோனில் உடனே பதில் கொடுத்துடலாம். நீ என்னடி சொல்கிற காயத்ரி? அம்மா, உனக்கு என் பாலிடிக்ஸ் புரியலை. ஆனால் அவரை பிடிச்சிருக்கு. நான் நினச்சேன் அவர் போகும்போது உன் பார்வை முழுக்க அவர் மேலே தான் இருந்தது. தம்பி சொல்ல, உனக்கு சம்மதமா? சகுந்தலா கேட்க, ஆமாம்மா. அதுதானே சகுந்தலா முக்கியம். பசுபதி சொல்ல சகுந்தலா யோசித்தாள். சரிம்மா, வாழ போகிறவ நீ. உனக்கு அவரை பிடிச்சிருந்தா மற்றதெல்லாம் 2ஆம் பட்சம். அப்படி சொல்லாத சகுந்தலா. அவள் வாழ போகிறதா அந்த வீட்டுக்கு தான். அங்கே உள்ளவங்களையும் நேசிக்கணும். சும்மா இருங்க. நான் இங்கே வாழ வந்தப்ப உங்கள் அம்மா சகோதரிகள் கிட்ட பாசமாக தான் இருந்தேன். அவங்க சொல் கேட்டு தான் நடந்தேன். ஒரு நாளாவது அவங்களை மீறி நடந்திருப்பேனா? என் அன்பை புரிஞ்சுக்காம அவங்க கொடுத்த டார்ச்சர் கொஞ்சமா? உங்களுக்கு தெரியாதா? சரி சகுந்தலா, காயத்ரி பிறந்த பிறகு நீயும் 2 மடங்காக திருப்பி கொடுக்கலையா? அவங்கள வீட்டை விட்டே விரட்டுனியே. போதும், நிறுத்துங்க. எனக்குன்னு ஒரு குழந்தை வந்தப்ப யாரும் குறுக்கிடுறத நான் விரும்பலை. மாப்பிள்ளையை பிடிக்கிறது முக்கியம். அதுதான் அவசியம். மற்றதையெல்லாம் பெருசாக நினைக்க வேண்டாம். இது நமக்கு பொருந்துமா? புரியலா? நம்ம ஷியாமுக்கு கல்யாணம் நடந்தால் தனி குடித்தனம் வைக்க நீ தயாரா? சகுந்தலா முகம் மாறிவிட்டது. அப்பா, இப்போ எதுக்கு ஏன் பேச்சு? அக்கா கல்யாணம் நடக்கட்டும். சரிங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கு. நாம தான் ஃபோனில் இதை சொல்லணும். அதுதான் முறை. உடனே சொல்லிடுங்க. மேற்கொண்டு அவங்கக்கிட்ட பேசிடலாம். அம்மா, நான் அவர்கிட்ட தனியாக பேசணும். அதுக்கு அவருக்கு விருப்பம் இருக்கான்னு தெரியணுமே. கேட்டுடலாம். பசுபதி ஃபோனை போட அப்பா எடுத்தார். எங்களுக்கு சம்மதம் சார். உங்கள் விருப்பம் தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு பேசலாம். நான் உங்களை 1/2 மணியில் கூப்பிடுறேன்.
அவர் சுபத்ராவிடம் சொல்ல அஜயிடம் சுபத்ரா பேச 20 நிமிட விவாதம். மாமா, நமக்கும் சம்மதம்னு சொல்லிடுங்க. அஜய், நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருப்பா. எதுக்கு அண்ணி? அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. தப்பில்ல. உன் கருத்துக்களையும் சொல்லிடலாமே. மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகணுமா? அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் 2 பேரும் வெளியில் மீட் பண்ணி பேசுங்க. அப்பா ஃபோன் செய்தார். எங்களுக்கும் சம்மதம் சார். மேற்கொண்டு பேசணும். அவங்க சந்திச்சு பேசணும். எப்படி வசதி? என் பையன் நம்பரை தரேன். நீங்களும் காயத்ரி நம்பரை கொடுங்க. அவங்க பேசி ஃபிக்ஸ் பண்ணிக்கட்டும். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. மொபைல் நம்பர்கள் பரிமாறிக்கொள்ளப்பட மறுநாளே நாள் நன்றாக இருக்க அஜய் வீட்டுக்கு அவர்கள் வருவதாக குறிக்கப்பட அஜய் காயத்ரி வெளியே ஒரு ஹோட்டலில் சந்திப்பதாக நேரம் குறிக்கப்பட அஜய் அங்கே காத்திருந்தான். காயத்ரி வந்துவிட்டாள். இங்கே பசுபதி சகுந்தலா அஜய் வீட்டுக்கு வந்துவிட்டார்கள். ஹோட்டலில் ஒரு ஏசி அறையை பிடித்து இருவரும் உள்ளே போய் உட்கார்ந்தார்கள். அவள் விருப்பம் கேட்டு உணவுக்கு ஆர்டர் செய்தான். அஜய் பேச்சை ஆரம்பித்தான். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் முன்ன பிடிச்சிருக்கு. நாங்கள் அங்கேயே சொல்ல நினச்சோம். நீங்கள் அவகாசம் கேட்டதால் முடியலை. காயத்ரி சிரித்தாள். எனக்கு 2 விஷயம் முக்கியம் காயத்ரி. 1, நீ வேலையை விடக்கூடாது. காரணம் பணம் இல்லை. நான் நிறைய சம்பாதிக்கிறேன். பணப்பற்றாக்குறை நிச்சயமாக இல்லை. அப்பா கிட்ட பணம் இருக்குது. இப்போவும் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறார். அண்ணன் ஆடிட்டர், தனியாக ஆஃபீஸ் வச்சுருக்கார். தங்கச்சி செட்டில் ஆகிட்டா. யாரும் என்ன நம்பி இல்லை. ஆனால் பெண்கள் படித்த படிப்பு வீணாகாமல் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். நிச்சயமாக எனக்கும் என் காலில் நிற்க தான் ஆசை. வேலைக்கு போவேன். குட். அடுத்தபடியாக கூட்டு குடும்பமாக வாழ தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா எங்கள் அண்ணி அம்மாவை விட பாசமாக இருப்பாங்க. மொத்த நிர்வாகமும் அவங்க கையில். அழகாக குடும்பம் நடத்துவாங்க. எல்லா தேவைகளும் நிறைவேறும். நீயே வாழ வந்த பின்னால் இதை புரிஞ்சுப்ப. காயத்ரி எதுவும் பேசவில்லை. புறப்படும்போது அம்மா அவளை தனியே அழைத்து போய் பேசினாள். இதை பாரு, சந்தித்த கொஞ்ச நேரத்தில் ஆம்பளைங்க தன் குடும்ப பெருமைகளை ஓவராக பேசுவாங்க. இதுக்கு எந்த ஆம்பளையும் விதிவிலக்கில்ல. அதுவும் இந்த அஜய் அவங்க அண்ணி பற்றி நிறைய பேசுவான். என்னம்மா செய்கிறது? எதிர்குரலே எழுப்பாத. மௌனமாக இருந்துரு. உன் அபிப்பிராயம் எதுவும் இப்போ வேண்டாம். அது ஒரு நெருடலாக அவங்க மனசில் விழுந்துடும். வாழ்க்கை தொடங்கும்போது பிரச்சனையாயிடும். அதனால் இப்போ எல்லாத்துக்கும் தலையாட்டு. கழுத்தில் தாலி ஏறிட்டா அவன் உன் புருஷன். அந்த அன்னிக்காரியை எப்படி கலட்டி விடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். முடியுமாம்மா? முடியும். நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறத மட்டும் நீ செய். சரிம்மா. அம்மா தீர்க்கதரசி. அம்மா சொல்வது தான் இங்கே நடக்கிறது. அன்னி புராணம் தொடங்கிவிட்டது. என்ன எதுவும் பேசலா? அஜய் கேட்க காயத்ரி சிரித்தாள். பேச என்ன இருக்கு? நீங்கள் சொன்னால் சரி. அஜய்க்கு இது பிடித்திருந்தது. உத்தியோகம், கூட்டு குடும்பம், இந்த 2 தான் அவன் விருப்பம். 2க்குமே காயத்ரி தடை சொல்லவில்லை. அவளை அஜய்க்கு பிடித்து விட்டது. நீ ஏதாவது சொல்லணுமா? இல்லை, எனக்கு எதுவும் இல்லை. தப்பில்லை. நீ மனசு விட்டு பேசலாம் காயத்ரி. இப்போ எதுவும் சொல்ல தோணலா? உணவுப் பொருட்கள் வர இருவரும் சாப்பிட தொடங்கினார்கள். அதே சமயம் அங்கே நாங்கள் 60 சவரன் வச்சுருக்கோம். மாப்பிள்ளைக்கு செயின், பிரேஸ்லெட், மோதிரம், வாட்ச் எல்லாம் வாங்கி தரோம். பெரிய மண்டபத்தில் வச்சு கல்யாணத்தை நடத்துகிறோம். வரிசையாக சகுந்தலா அடுக்கி கொண்டே போக சுபத்ரா சிரித்தாள். எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, கட்டாயமும் இல்லை. பிள்ளைங்க சந்தோஷமாக வாழணும். உங்கள் மகளுக்கு விரும்பினதை நீங்கள் செய்யுங்க. அவளுக்கு சமையல் ஓரளவுக்கு தெரியும். நான் சமைக்க விடுறதில்ல. செல்லமாக வளர்த்துட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இங்கே வந்து கற்றுக்கட்டும். ரொம்ப மென்மையான பொண்ணு, பயந்த ஸ்பாவம் என மகளின் அருமை பெருமைகளை வாய் வலிக்க பேசி கொண்டிருந்தாள் சகுந்தலா. 10 நிமிடங்களில் 50க்கும் மேற்பட்ட காயத்ரி வந்துவிட்டது. பசுபதிக்கே கடுப்பாகிவிட்டது. சரி, நிச்சயத்துக்கு தேதி குறிச்சிடலாம். கல்யாணமும் சீக்கிரம் நடக்கட்டும். இன்றைக்கே பேசிடலாம். சரி, முடிவாயாச்சு. டிஃபன் சாப்பிடலாம். எதுக்குமா? சகுந்தலா கேட்க, சாப்பிடாம உங்களை எங்கள் சுபத்ரா விடமாட்டா. அவள் தயாரிப்பை சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. வகை வகையான டிஃபன் பிரமாதமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குமா? பசுபதி பாராட்டி விட்டார். சகுந்தலா எதுவும் சொல்லவில்லை. புறப்பட்டு விட்டார்கள். வாசல் வரை வந்து வழி அனுப்பினார்கள். உள்ளே வந்தார்கள். சுபத்ரா, மூச்சுக்கு 300 தடவை அந்த அம்மா மகளோட பேரை உச்சரிக்கிறாங்க. இது சரிப்படுமா? தப்பில்லை மாமா. அவங்க மகள் மேலே உயிரையே வச்சுருக்காங்க. சரிம்மா, இந்த குடும்பத்தில் அவங்க தலையீடு அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது இல்லையா?
பார்த்துக்கலாம், அவதானே இங்கே வாழ வரப்போறா. சரிம்மா, மகளை பார்க்குற சாக்கில் இங்கே அடிக்கடி வருவாங்க இல்லையா? வரட்டும் மாமா, அதை நாம் தடுக்க முடியாது. தடுக்க வேண்டாம், ஆனால் நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கேம்மா, அதில் யாரும் தலையிட முடியாது. மனசுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது சுபத்ரா. அஜய் காதுபட இதை பேசாதீங்க மாமா, அவன் அப்செட் ஆவான். அவன் சந்தோஷமாக வாழணும், அது முக்கியம். நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் சரியாக நடக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா. பிறகு என்ன, நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. கல்யாண தேதியும் குறிக்கப்பட்டது. அஜய் காயத்ரி சந்திப்பு வாரத்தில் 3 நாட்கள் நடந்தன. அஜய் இங்கே வந்தான். இருபக்கமும் உபசரிப்பு பலமாக இருந்தது. கடைக்கு போனார்கள். அனைத்திலும் சகுந்தலா தலையீடு அதிகமாக இருந்தது. சுபத்ரா அதை பொருட்படுத்தவில்லை. ஆனால் அஜய்க்கு பல சங்கதிகள் பிடிக்கவில்லை. வீட்டுக்கு வந்து சொல்லியே விட்டான். அவளுக்கு வாங்குற பொருட்களையும் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க, எனக்கு வாங்குறதுலேயும் தலையிடுறாங்க. இது சரியில்லை அண்ணி. விட அஜய், இது ஒரு பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு ஆர்வக்கோளாறு. என்னை விட வயசில் ரொம்ப பெரியவங்க, அனுபவம் அதிகம், செய்கிறதை திருத்தமாக செய்கிறாங்க. பிளானிங் பக்காவாக இருக்குது, நல்ல நிர்வாகி. நம்ம வீட்டில் அத்தை இல்லை, ஒரு அம்மா ஸ்தானத்தில் அவங்க இருக்காங்க, விட்டு பிடிக்கணும். சுபத்ரா அம்மா என்றே கூப்பிட தொடங்கிவிட்டாள். எனக்கு இங்கே மாமியார் இல்லை, பெரியவங்க நீங்கள் தான். காயத்ரிக்கு அம்மானா எனக்கும் அம்மா தானே. என்னை சுபத்ரா வா போனே கூப்பிடுங்க. சகுந்தலாவிடம் கேட்டே செய்தாள் சுபத்ரா. சகுந்தலாவுக்கே சுபத்ராவை உள்ளூர பிடித்திருந்தது. ஆனாலும் வரட்டு கௌரவம் நினைத்து எதையும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. அடிப்படையில் சகுந்தலா நல்லவள்தான். இதுவே பழைய சகுந்தலாவாக இருந்திருந்தால் சுபத்ராவை மடியில் போட்டு தாளாட்டியிருப்பாள், அப்படி கொண்டாடியிருப்பாள். இப்போது காயத்ரி வெறி பிடித்த சகுந்தலாவாக இருப்பதால் எதையுமே காயத்ரியின் கண் கொண்டு பார்த்தாள். சகுந்தலா டாமினேஷன் தான் தலைவிரித்தாடியது. அஜய் உட்பட எல்லாருக்குமே ஒரு நெருடல் இருந்தது. சுபத்ரா அடங்கிவிட்டாள். கல்யாணம் நல்லபடியாக முடிந்துவிட்டது. மகளை கொண்டு வந்து விட சகுந்தலாவே வந்துவிட்டாள். காயத்ரிக்கு புழுங்கல் அரிசி தான் பிடிக்கும், காஃபி குடிக்க மாட்டா, தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது, வலி தாங்க மாட்டா என 1000 கருத்துக்களை சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் செய்து, நாளைக்கே நான் வர்றேன்மா என கொஞ்சி முத்தமிட்டு புறப்பட்டு போனாள். மழையடித்து ஓய்ந்ததை போல் இருந்தது. அன்றுதான் சாந்தி முகூர்த்தம். அம்மாவை விட்டு பிரிந்து வந்ததால் காயத்ரியும் மூட் அவுட்டில் தான் இருந்தாள். அண்ணி சமையல் கட்டில். அஜய் அருகில் வந்தான். என்ன நீ இது, ரொம்ப ஓவரா இல்ல? விட அஜய், ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு. கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வரும்போது எல்லா பெண்களுக்குமே இந்த கஷ்டம் இருக்கும். நான் அதை குறை சொல்லலை, ஆனால் அவங்க அம்மா ஆடுற ஆட்டம் தாங்களையே. விடு, பொசசிவ் அம்மா. இதை பாரு, இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம். எந்த உபதேசமும் கூடாது, உன் மனக்குறை எதுவும் வெளிப்படக்கூடாது. குடும்பங்களை உறவுகளை பற்றி எதுவும் பேசாத. அந்த நேரத்தில் அவள் சந்தோஷப்படணும். மற்றவங்க புராணம் வேண்டாம், புரியுதா? அவளுக்கு பிடிச்ச மாதிரி மென்மையாக நடந்துக்கோ. இதுக்கு மேலே நான் பேசினா நல்லா இருக்காது. சரி அண்ணி. காயத்ரியிடம் வந்தாள். அவளை அலங்கரித்தாள். அம்மாவை விட்டு வரும்போது எல்லா பெண்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே உனக்கு ஒரு குறையும் இருக்காது. உங்கள் அம்மா கிட்ட இருந்த மாதிரி அதே சலுகையோடு நீ இருக்கலாம், புரியுதா? உனக்கு என்ன வேணும்னாலும் என்னை கேளு. சரிக்கா. அவனும் ரொம்ப மென்மையான பையன், பச்சை குழந்தை மாதிரி சுவாபம். கொஞ்சம் முன்கோபமும் பிடிவாதமும் உண்டு. செல்லமாக வளர்ந்தவன். உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்கிட்ட பாசமாக இருப்பான். ஆனால் நாம் பெண்கள், நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு இல்லையா? நீ படித்த பொண்ணு, உனக்கு தெரியாததில்ல. சந்தோஷமாக இருக்கணும். வாழ்த்தி அனுப்பினாள். உள்ளே வந்தாள் காயத்ரி. வழக்கமான சம்பிரதாய நடைமுறைகள். அருகில் உட்கார வைத்தான் அஜய். இதை பாரு காயத்ரி, நீ சந்தோஷமாக இருக்கலாம். உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கார் ஓட்ட கற்றுக்கிறியா? எனக்கும் ஆசைதான், அம்மா தான் அனுமதிக்கலா. நான் கற்றுக் கொடுக்குறேன். அண்ணி சமையல் வீட்டு நிர்வாகத்தை சொல்லி தருவாங்க. என் பொண்டாட்டி எல்லாம் தெரிஞ்சவளாக இருக்கணும்னு நான் நினச்சா அது தப்பா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். விருப்பங்கள் ருசிகள் பற்றி பரஸ்பரம் இருவரும் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அவன் மிக மென்மையாகத்தான் அவளை கையாண்டான். அவனது அணுகுமுறை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. மெதுவாக அவனுக்கு வசப்பட ஆரம்பித்தாள். படிப்படியாக அஜய் அவளை ஆக்கிரமிக்க தொடங்கிவிட்டான். அதே நேரம் இங்கே சகுந்தலா உறங்காமல் அறைக்குள் நடக்க பசுபதி அருகில் வந்தார். நீ தூங்கலையா? இல்லைங்க, தூக்கம் வரலா. ஏன், கல்யாணம் நினச்சதை விட நல்லா நடந்து ஊரே பாராட்டலையா? அந்த சந்தோஷத்தில் தூக்கம் வரலையா?
அது இல்லை, புது இடம், எல்லாமே புதுசு. காயத்ரியை நினச்சா கவலையாக இருக்குது. போதும் சகுந்தலா, அவள் பச்சை குழந்தை அல்ல, மாப்பிள்ளையும் நல்லவர். அந்த சுபத்ரா முழுக்க முழுக்க உன் பேச்சை கேட்டு தான் நடந்தா. அதுக்கு அவங்க வீட்டில் யாருமே தடை சொல்லலை. ஊங்கொடி தான் உச்சியில் இப்போவும் பறக்குது. இதுவே ரொம்ப அதிகம். அவங்களை மாதிரி எல்லாத்துக்கும் அனுசரிக்கிற ஒரு குடும்பம் சத்தியமாக கிடைக்காது. இப்போ கூட உன் மகளை நினச்சி நீ உருகினா அது சரியில்லை. நல்ல இடத்துல அவள் வாக்கப்பட்டாச்சு, நீ கொஞ்சம் அடங்கு. இல்லைன்னா நீயே உன் மகளோட வாழ்க்கையை கெடுத்த மாதிரி ஆயிடும், புரிஞ்சுக்கோ. அவர் குரலில் எரிச்சல் இருந்தது. எதுவும் சகுந்தலா காதில் ஏறவில்லை. கல்யாணமான முதல் வாரமே சகுந்தலா மகளை பார்க்க அந்த வீட்டுக்கு 3 தடவை வந்துவிட்டாள். அவர்கள் தேனிலவுக்கு எங்கே போக வேண்டும் என்று சகுந்தலா ஆலோசனை தந்தாள். குளிர் பிரதேசம் காயத்ரிக்கு சேராது, வெயில் தாங்காது என ஆரம்பித்தாள். அவர்கள் சிம்லா, குலு, மணாலி என ஏற்பாடு செய்ய அது மலைப்பிரதேசம் என எச்சரித்தாள். அஜய் பற்களை கடித்து பொறுத்து கொண்டான். தினசரி எங்கே இருந்தாலும் 30 தடவையாவது காயத்ரியுடன் பேசுவாள். காயத்ரியின் பாதி நாட்கள் அம்மாவுடன் பேசுவதிலேயே கழிந்தது. தேனிலவு முடிந்து வந்தார்கள். மகளை பல நாள் பிரிந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் செய்தாள். அதன் பிறகு மறுவீடு. மகளை 4 நாள் வச்சுட்டு தான் அனுப்புவேன் என்று அடம்பிடித்தாள். நீ இருந்துட்டு வா காயத்ரி, எனக்கு வேலை இருக்கு. அஜய் புறப்பட்டு விட்டான். அம்மா, அவரோட நானும் போகிறேன். காயத்ரி புறப்பட்டு விட்டாள். மறுநாளே லீவு முடிந்து வேலைக்கு திரும்ப வேண்டும். இதை பாரு, மாப்பிள்ளையை கொண்டு போய் விட சொல்லு, கூட்டிகிட்டு வர சொல்லு. நீ தனியாக கஷ்டப்படாதா. வீட்டு வேலைகளை செய்ய உனக்கு நேரம் இருக்காது. அவள் சும்மா தானே இருக்கா, பார்த்துப்பா. பசுபதி கடுப்பாகிவிட்டார். இது தப்பு சகுந்தலா. அந்த சுபத்ரா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது. உன்னை அம்மானு கூப்பிட்டு எத்தனை பாசமாக இருக்கா. இது அயோக்கியத்தனம். மாப்பிள்ளைக்கு அவன் மேலே உயிர் ஒரு நேரம் போல் இருக்காது. நீங்கள் பேசாமல் இருங்க, இது பொம்பளைங்க சமாச்சாரம். வாயை மூடுடி. ஆம்பளைங்க இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு பொம்பளையும் இல்லை, அதை மறக்காத. இப்படியா பேசுவீங்க? மகன் ஷியாம் சகலமும் பார்த்து கொண்டிருந்தான். காயத்ரி காலை 7:30க்கு எழுந்து குளித்து சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு புறப்படுவாள். ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாள். எல்லா வேலைகளையும் சுபத்ரா தான் செய்வாள். ஒரு முகச்சுளிப்பு கூட இருக்காது. சந்தோஷமாக சிரித்தபடி செய்வாள். அவள் கணவர் சகலமும் பார்த்தபடி இருந்தார். எதுவும் பேசவில்லை. மாமனாரும் இதை கவனித்தார். 2 வார காலம் ஓடியது. அவர் மெதுவாக சுபத்ராவிடம் வந்து கேட்டார். அம்மாடி, நீயே எல்லாம் செய்யறியேம்மா, சின்ன சின்ன வேலைகளை அவளுக்கும் கொடுமா. பரவாயில்ல மாமா, உத்தியோகம் பார்க்குற பொண்ணு ஆஃபீஸில் 10 மணி நேரம் உழைக்கிறா. கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து கண்ணே பூத்து போகும். வீட்டில் வந்து வேலை செய்கிறது கஷ்டம். அம்மாடி, வேலைக்கு போகிற பல பெண்கள் இன்றைக்கி வீட்டு வேலைகளையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க மட்டும் இருந்தால் செஞ்சுதானே ஆகணும். அவள் கணவர் உள்ளே வந்தார். அப்பா சொல்கிறது நியாயம்தானே சுபத்ரா? நான் மறுக்கலீங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. பிறந்த வீட்டில் சுதந்திரமாக வளர்ந்த பொண்ணு. இங்கே அவள் கஷ்டப்படக்கூடாது. செய்வா, அவளுக்கே அந்த பொறுப்பு வரும். இங்கே கோயில் மாடு மாதிரி திரிஞ்சிட்டு வார கடைசியில் அம்மா வீட்டுக்கு போயிடுவா. அஜய் டென்ஷனாக தொடங்கிவிட்டான். அண்ணி, பிறந்த வீட்டை விட நீங்கள் மோசமாக இருக்கீங்க. அவளும் உதவலாம். வார கடைசியில் லீவு நாளில் கொஞ்சம் செய்யலாம், தப்பில்லை. சரிடா, அம்மாவை பார்க்குறதோ படுத்து தூங்குறதோ அப்போதானே முடியும். நீங்களும் மனுஷிதானே அண்ணி. அஜய், எல்லாம் சரியாகும், சந்தோஷமாரு. அவன் பேசவில்லை. அந்த மாத கடைசியில் ஒரு நாள் கனமழையில் நனைந்த காரணமாக சுபத்ராவுக்கு சளி ஜுரமென வந்துவிட்டது. அப்பா தான் கிளினிக் கூட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து வாங்கி தந்தார். ஆஃபீஸ் முடிந்து வந்ததும் அஜய் பதறிவிட்டான். காயத்ரி, வீட்டு வேலைகளை நீ பார்த்துக்கோ. அண்ணி மாடு மாதிரி உழைக்கிறாங்க. அவங்களுக்கு முடியாத நேரத்தில் நாம் செய்கிறது தான் முறை, புரியுதா? சரி அஜய், நான் பண்ணுறேன். காயத்ரி அன்றைக்கு லீவு போட்டுவிட்டு அஜய் காலையில் சீக்கிரம் எழுப்பிவிட குளித்துவிட்டு சமையல் கட்டுக்குள் புகுந்து விட்டாள். சுபத்ரா எழுந்து வந்தாள். அக்கா, நீங்கள் போய் படுங்க, நான் உங்களை கேட்டு கேட்டு செய்கிறேன். உனக்கு வேலை செஞ்சு பழக்கமில்லையேம்மா. அஜய் உள்ளே புகுந்தான். அண்ணி, யாரும் எல்லாம் பழகிட்டு இங்கே வரல, அவ செய்வா, நீங்கள் விடுங்க. காயத்ரி வேலைகளை ஆரம்பித்தாள். சகுந்தலா ஃபோன். காயத்ரி விவரம் சொல்லி நான் இன்னைக்கு லீவ் என்றாள். அடுத்த அரை மணியில் சகுந்தலா உள்ளே வந்து விட்டாள். வாங்கம்மா, அப்பா அழைக்க. எங்கே காயத்ரி? நேராக சகுந்தலா சமையல் கட்டுக்குள் புகுந்து விட்டாள். வாமா, நீ வர்றதா சொல்லவே இல்லையே. மனசு கேட்கலடி. நீ வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு எப்படி ஆஃபீஸ்க்கு போவ? நான் லீவுமா.
சரி 5-6 பேருக்கு சமைக்கணும், உனக்கு பழக்கம் இருக்காதே, நீ நகரு, நான் பார்த்துக்கிறேன். சுபத்ராவுக்கு குணமாகிற வரைக்கும் நான் இங்கிருக்கேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாமா, நான் செஞ்சுப்பேன். உனக்கு புரியாது, நீ கஷ்டப்பட்டா என்னால் அதை தாங்கிக்க முடியாது, தள்ளு. கிச்சன் வாசலில் நின்று அஜய் சகலமும் கேட்டான். டென்ஷன் உச்சிக்கு ஏறிவிட்டது. உள்ளே வந்து விட்டான். வாங்க மாப்பிள, காஃபி தரட்டுமா? என் வீட்டுக்கு வந்து என்னையே உபசரிக்கிறீங்களா அத்தா? எங்கிருந்தாலும் எனக்கு நீங்கள் மாப்பிள்ளையாச்சே. அத்தா நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு புறப்படுங்க முதல்ல. காயத்ரி, அத்தைக்கு டிஃபன் ரெடி பண்ணு. நான் இங்கே டிஃபன் சாப்பிடவா வந்தேன் மாப்பிள, என் பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு. என்ன காயத்ரி, நாள் முழுக்க அண்ணி சலிப்பில்லாமல் உழைக்கிறாங்க, ஒரு நாள் படுத்துட்டாங்க, அதுக்குள்ளே உங்கள் அம்மாவுக்கு தகவல் போயிடுச்சா? உனக்கு முடியலான்னா நீ சொல்லியிருக்கலாமே, ஹோட்டல்லேருந்து நான் வரவழைச்சிருப்பேன்ல. ஐயோ நான் அப்படி எதுவும் சொல்லலையே. உடனே ஃபோனை போட்டு விடுற, உங்கள் அம்மா ஓடி வந்துடுறாங்க. அவள் வர சொல்லலை மாப்பிள, நான் தான் மனசு கேட்காம ஓடி வந்தேன். எதுக்கு அத்தா, ஒரு நாள் வேலை செஞ்சால் காயத்ரி என்ன குறைஞ்சு போவாளா? அவள் கல்யாணமானவ, புகுந்த வீட்டுக்கு வாழ வந்தவ, இதையெல்லாம் நீங்களும் தாண்டி வந்தவங்க தான். இல்லை உங்களுக்கு தெரியாதா? எதுவுமே செய்யாமல் இருக்க இது என்ன ஹாஸ்டல் ஆத்தா? சுபத்ரா உள்ளே நுழைந்தாள். அடடா அம்மா வாங்க, எப்போ வந்தீங்க? இவ எதுக்கு சத்தம் போடுறான்? அண்ணி நீங்கள் போய் படுங்க. காயத்ரி, அம்மா காஃபி குடித்தாங்களா? கொடுக்குறேன்க்கா. காயத்ரி, நான் டிஃபன் பண்ணுறேன். பாருங்க அண்ணி, மகளை வேலை செய்ய விடக்கூடாதுன்னா அம்மா வந்திருக்காங்க. அப்படி இல்லை மாப்பிள. அத்தா, உங்கள் பொண்ணு வேலை செய்யக்கூடாதுன்னு வந்தீங்க, அன்னிக்கு உடம்பு முடியலை, எப்படியுமா இருக்கேன்னு இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்கல. சகுந்தலா பேயறைப்பட்டாள். என்னடா நீ, அம்மாவுக்கு அது தெரியாதா? நீ கொஞ்சம் உள்ளவா. அஜய் உள்ளே வர. என்ன அஜய், வீடு தேடி வந்தவங்கள இப்படியா கேட்ப? அவங்க முகம் சுருங்கி போச்சு. மாமியாரும் அம்மாதான், இப்படி பேசலாமா? பேசணும் அண்ணி, நான் அப்போவே பேசியிருக்கணும். இந்த அளவுக்கு வளர விட்டது தப்பு. அப்பா வந்து விட்டார். அவன் சரியாத்தான் சொல்கிறான் சுபத்ரா, இதெல்லாம் எனக்கே சரியா படலா. என்னம்மாம்மா நீங்கள்? அவன்தான் புரியாமல் பேசுகிறான், நீங்களுமா? என்ன பிரச்சனை? அண்ணன் வந்து விட. ஐயோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாள் நான் படுத்துட்டா இத்தனை விவகாரமா? அவங்களை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு இங்கே நாம் மீட்டிங் போடுறது அநாகரிகம். எல்லாரும் போய் வேலையை பாருங்க. தப்பே இல்லை நீ, எனக்கு இது பிடிக்கல. இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியணும். அவங்களை விடுங்க. காயத்ரி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்குவா அஜய்? இது தேவையில்லாத ஒரு ரசாபாசம். சிரிப்பு எப்பவுமே தொலையக்கூடாது குடும்பங்களில். அது எல்லாருக்கும் புரியணும் அண்ணி. ஒருத்தரே உழைச்சும் மற்றவங்க உட்கார்ந்து சாப்பிட்றது சரியில்லை. போதும் அஜய். அதற்குள் அங்கே சமையல் கட்டில். என்னம்மா நீ எதுக்கு வந்தா? என்னடி இப்படி பேசுகிற? நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு. என்னம்மா கஷ்டம்? நான் செய்ய மாட்டேனா? அவருக்கு கோபம் வந்து நான் பார்த்ததே இல்லை. நீ புறப்படுமா? மாட்டேன். ஏம்மா நீ இப்படி இருக்கா? முகத்தில் அடித்த மாதிரி அவர் பேசுகிறார், அப்படியும் நீ போக மாட்டியா? புறப்படுமா? அப்படியா சொல்கிற? அவங்கக்கிட்ட ஒரு சாரி சொல்லிடு. சுபத்ரா உள்ளே வந்தாள். அம்மா உட்காருங்க, எனக்கு இப்போ தேவல. சரிம்மா, நான் புறப்படுறேன். எதுக்குமா? இங்கே இருக்கணும்னு வந்தீங்க, இப்போ ஏன் புறப்படுறீங்க? அவனுக்கு சில நேரம் சுருக்குன்னு கோபம் வரும், அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நான் சாரி கேட்டுக்கிறேன். நீ எதுக்குமா சாரி கேட்கணும்? என் மாப்பிள்ளைக்கு என்கிட்ட கோபப்பட உரிமை இல்லையா என்ன? சுபத்ரா முகம் மாறிவிட்டது. அஜய் உள்ளே வந்தான். நீங்கள் சமாதானமாக பேசுகிறீங்க, அவங்க உரிமையை நிலைநாட்டுறாங்க. நீங்கள் போய் படுங்க அண்ணி. நீ சும்மா இருப்பா. காயத்ரி, நான் புறப்படுறேன், எல்லாருக்கும் வரேன். வாசலில் இறங்கிவிட்டாள். இதுதான் ஆரம்பம். காயத்ரி முதல் சம்பளத்தை வாங்கிவிட்டாள். யாரிடமும் அதை கொடுக்கவில்லை, வங்கி கணக்கில் சேர்த்து விட்டாள். அஜய்க்கு அது பிடிக்கவில்லை. அண்ணியிடம் புலம்ப. எதுக்குடா நீ கை நிறைய சம்பாதிக்கிறா? உங்கள் அண்ணன் சம்பளம், மாமா இப்போவும் பிஸ்னஸ் பண்ணுறார். பணத்துக்கா பஞ்சம்? அவள் சம்பளம் வந்து இங்கே எதுவும் ஆக போகிறதில்ல, வச்சுக்கட்டும். ஆனாலும் அதை என்ன செய்யணும்னு கேட்குற ஒரு முறை இருக்குல்ல தம்பி. முன்னெல்லாம் மிடில் கிளாஸ் குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டது. பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய கட்டாய நிலையும் இருந்தது. பெருசாக படிக்கலா, சாதாரண பட்டதாரிகள் SSLC தாண்டலா. ஸோ அதுக்கான பணம் தான் வரும். புருஷன் மனைவி 2 பேரும் சம்பாதிச்சும் பற்றாக்குறை இருக்கும். அப்போ அந்த பணம் எப்போ வரும்னு காத்திருக்கணும். வேலைக்கு போகிற மனைவி வேணும்னு ஆண்கள் அப்போ கேட்க காரணம் குடும்பத்தை கடன் வாங்காமல் ஓட்டத்தான். இப்போ கேட்குறது வீடு வாசல் கார்னு நிறைய பணம் தேவைப்படுது. அன்னைக்கு அடிப்படை தேவை, இப்போ ஆடம்பர தேவை. புரியுதா?
அண்ணி, எல்லாம் சரியாயிடும். அவளும் முழுமையாக குடும்பத்துக்குள்ளே வருவா. எதுவுமே தானா கனியனும் அஜய். தடி கொண்டு அடித்தா தப்பு. அஜய் பேசவில்லை. அடுத்த 6 மாதங்கள் ஓடிவிட்டன. சகுந்தலா அடங்கின பாடில்லை. அவளது தாக்கம் காயத்ரியிடம் அதிகம் இருந்தது. அண்ணியின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அஜய் அடங்கி கொண்டான். காயத்ரி உண்டாகிவிட்டாள். ஒரு நாள் அதிகாலை தலை சுற்றல் வாந்தி என ஆரம்பித்துவிட சுபத்ரா சந்தோஷப்பட்டாள். உனக்கு நாள் தள்ளி இருக்கு, வயிற்றுல வந்தாச்சு, உடனே டாக்டர்கிட்ட போகலாம். லேடி டாக்டர் பக்கத்தில் இருந்தார்கள். மருத்துவ பரிசோதனை நடந்து கர்ப்பம் உறுதி செய்யப்பட்டது. குடும்பமே குதூகலித்தது. உடனே சகுந்தலாவுக்கு சுபத்ரா தகவல் தெரிவிக்க சகுந்தலா விமான வேகத்தில் வந்திறங்கினாள். மகளை கட்டி கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள். இப்போவே நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கெல்லாம் நாள் பார்க்க வேண்டாமா? பார்த்துடலாம் சுபத்ரா. அதுவரையும் நான் இங்கேயே இருக்கேன். இது ஆரம்ப கட்டம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் இருங்க, ஆனால் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்மா. நீ பார்த்துப்ப. ஆனாலும் ஒரு பெண் கர்ப்பமாயிட்டா ஒரு தாய் பக்கத்தில் இருக்கணும்னா அந்த பெண் எதிர்பார்ப்பா. அம்மா மாதிரி வருமா? அஜய் கடுப்பாகிவிட்டான். அண்ணி விடுங்க, இப்போவே அத்தை காயத்ரியை கூட்டிகிட்டு போகட்டும். அவங்க பார்க்கிற மாதிரி உங்களால் பார்க்க முடியாது. நான் தப்பாக எதுவும் சொல்லலாமாப்லா? இல்லை அத்தா, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் இங்கே பண்ணுற ஆர்ப்பாட்டத்தை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு இல்லை. காயத்ரி, நீ உடனே புறப்படு. உங்கள் அம்மா கூட நீ போயிட்டா நீயும் நிம்மதியாக இருப்ப, நாங்களும் நிம்மதியாக இருப்போம். அத்தனை பேரும் செயலிழந்தார்கள். இங்கே ஆரம்பமானது சகுந்தலாவின் ஆட்டம். யார் என்ன பேசினாலும் கட்டுப்படவில்லை அந்த ஆரவாரம். அஜய் பொறுத்து கொள்ள முடியாமல் வார்த்தைகளை விட தொடங்கிவிட்டான். அந்த வீட்டு ஆண்கள் யாருக்கும் சகுந்தலாவின் கொட்டம் பிடிக்கவில்லை. சுபத்ரா தான் சமாதானப்படுத்தினாள். நீங்கள் எல்லாரும் தப்பு பண்ணுறீங்க. இல்லை அண்ணி, அவங்க நடந்துக்கிறது சரியே இல்லை. யாருமே சுமக்கலையா? நீங்களும் ஒரு பொம்பளை தானே, அந்த கஷ்டம் புரியாதா? எல்லாருக்கும் தாய்மையோட அர்த்தம் புரியும் இல்லையா? அம்மானா இவங்க மட்டும்தானா? அஜய், நீ சொல்கிற எல்லாமே சரி. ஆனால் உன்னை மட்டும் நீ புரிஞ்சுக்கலா. அவள் சுமக்கறா. இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும். அவள் மனசில் குழப்பமோ வருத்தமோ ஏக்கமோ வெறுப்போ சலிப்போ இருக்கக்கூடாது. எதிர்கால வாழ்க்கை பற்றி ஒரு பயம் வரக்கூடாது. அப்படி வந்தால் அது குழந்தையை பாதிக்கும். நீ படித்தவன் தானே, இது புரியாதா உனக்கு? எல்லாம் புரியுதண்ணி. ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை முழுசாக வர்றதுக்குள்ள என் மாமியார் எல்லாரையும் சாகடிச்சிடுவாங்க. அப்படியெல்லாம் பேசாதடா. இந்த நேரத்தில் அவளுக்கு ரொம்ப தேவை உன்னோட நெருக்கமும் நீ காட்டுற அன்பும் பாசமும் தான். சுமக்கிற பொண்ணுக்கு உலகத்தையே விலையாக கொடுத்தா கூட புருஷன் அன்புக்கு எதுவுமே ஈடாகாது. புரியுதா? அந்த புருஷன் எரிச்சல் அடையாமல் இருக்கணும்னா அவளும் புரிஞ்சுக்கணும். நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், பல குடும்பங்கள் ஒன்று சேர்றதுக்கு குடும்பத்தில் ஒரு வாரிசு வர்றது காரணமாகுது. ஆனால் பல அம்மாக்கள் ஆடுற தெருக்கூத்தில் பிள்ளை பிறக்கும்போது புருஷனும் மனைவியும் பிரியும்படி ஆகிடுது. ஏண்டா இப்படியெல்லாம் பேசுகிற? நான் பேசல நீ, ஆனால் நீங்களே டென்ஷன் ஆக போகிறீங்க. அவன் சொல்வது ஏறத்தாழ நடந்தது. ஒரு பிரபல மகப்பேறு மருத்துவரிடம்தான் காயத்ரிக்கு பரிசோதனை நடந்தது. அந்த லேடி டாக்டர் கனிவானவர், பொறுமையின் உச்சம். அந்த டாக்டரையே எரிச்சலடைய செய்துவிட்டாள் சகுந்தலா. 1000 கேள்விகள் கேட்டு அந்த டாக்டர் கடுப்பாகி, சுபத்ரா, அந்த அம்மாவை இனி வர வேண்டாம்னு சொல்லு, இம்சை தாங்களா என்றார். வேற டாக்டரை பார்க்கலாம், இவ ரொம்ப கராராக இருக்கா என்றாள் சகுந்தலா. இல்லைம்மா, இவங்க திறமைசாலி. என் மகளை வேலைக்கு போகலாம்னு சொல்கிறா. சகுந்தலாவின் தொல்லை தாங்காமல் டாக்டரையும் மாற்றிவிட்டார்கள். அந்த டாக்டர் சாதகமாக இருக்கா. காயத்ரி, பிரசவம் முடிஞ்சு 5ஆம் மாதம் வீடு திரும்புகிற வரைக்கும் வேலைக்கு போக வேண்டாம். காயத்ரி பதறிவிட்டாள். அம்மா, அவ்வளோ நாள் லீவு தரமாட்டாங்க. நீ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் பேசுடி. வேணும்னா நானும் வரேன். சம்பளம் இல்லாத லீவு கேளு. உங்கள் வீட்டில் பணத்துக்கா பஞ்சம்? நீங்கள் கேளுங்க மாப்பிள்ளா. அத்தா, தாராளமாக அவள் வேலையை ராஜினாமா பண்ணிக்கட்டும். அவள் சம்பளத்தில் இது வரைக்கும் சல்லி காசு உபயோகப்படுத்தலா. எங்களை பொறுத்த வரைக்கும் அவள் வருமானம் நாய்வாலில் தடவின தேன் தான். ஏன் அப்படி பேசுகிறீங்க? நாங்கள் யாரும் எதுவும் பேசலை. அவள் பிரசவம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மட்டுமே பேசுங்கத்தா. நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். ஏண்டி மாப்பிள்ளை இத்தனை கோவப்படுறார்? காரணம் நீதான். நான் இல்லடி, அந்த சுபத்ரா. எல்லாருக்கும் முன்னால் நல்லவ மாதிரி நடிக்கிறா. ஆனால் நீ இல்லாத நேரம் மாப்பிள்ளைக்கு நல்லா சாவி கொடுக்குறா. அது புரியுதா? இல்லைம்மா, அக்கா நல்லவங்க. உங்ககிட்டயே எத்தனை மரியாதையாக இருக்காங்க. காயத்ரி, நல்லவங்க ஒரு ரகம், நல்லவங்க மாதிரி நடிக்கிறது இன்னொரு ரகம். சுபத்ரா இதில் 2வது ரகம். காயத்ரி மறுத்து பேசவில்லை.
காயத்ரிக்கு எப்போதுமே பொறாமை குணம் உண்டு. தன் தம்பி உச்சிக்கு வருவதையே தாங்கிக் கொள்ள முடியாதவள் காயத்ரி. எங்கும் எதிலும் தனக்கு மட்டுமே முதலிடமும் முன்னுரிமையும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவள் காயத்ரி. இங்கே குடும்பமே சுபத்ராவை தாங்குகிறது. குறிப்பாக அவள் கணவன் அஜய் அண்ணி மேல் உயிராக இருப்பது ஆரம்பம் முதலே காயத்ரிக்கு பிடிக்கவில்லை. அண்ணி உழைத்து காயத்ரி உறங்கி சகுந்தலா உள்ளே புகுந்து இன்னும் குட்டையை கலக்கியதால் அஜய்க்கும் சகுந்தலாவுக்கும் மத்தியில் ஒரு பனிப்போர் உருவாகிவிட்டதால் காயத்ரியை சகுந்தலா அவ்வப்போது தூண்டிவிடுவதால் இதற்கெல்லாம் காரணம் சுபத்ரா என்ற எண்ணம் காயத்ரிக்கு படிந்துவிட்டது. அது இப்போது அதிகமாகிவிட காயத்ரி அலுவலகம் போய் பேசினாள். ஒரே அடியாக லீவ் எடுக்காதீங்க, முடியாதப்போ லீவு போடுங்க. எப்படியும் பிரசவ லீவு உங்களுக்கு நிறைய உண்டு, 120 நாள் எடுத்துக்கலாம். எதுக்கு நல்ல வேலையை விடுறீங்க? சகுந்தலா கேட்க விடவில்லை. சம்பளம் இல்லாத லீவு கேளு, உன்னால் போக முடியாது கேட்டாள் காயத்ரி. சரி செய்யுங்க, நீங்கள் கர்ப்பிணி, நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இதனால் உண்டாகக்கூடிய இழப்புகளை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். காயத்ரி இது தொடர்பாக அம்மா பேச்சைத்தான் கேட்டாள். கணவனிடம் கலந்து பேசவில்லை. சுபத்ரா கூட எடுத்து சொன்னாள். அஜய் உன்னை காரில் கூட்டிகிட்டு போகிறான், அவனே கொண்டு வந்து விடுறான். நல்ல வேலையை இழக்கலாமா காயத்ரி? அவ பேசுவா, சுமக்கிறது நீதானே. அம்மாதான் ஜெயித்தாள். அஜய்க்கு நிரந்தரமான ஒரு கசப்பு உள்ளே ஆழமாக இறங்கிவிட்டது. சுமக்கும் காலத்தில் சகுந்தலா அடித்த கூத்து கொஞ்சமில்லை. ஏறத்தாழ 90% காயத்ரி பிறந்த வீட்டில்தான் இருந்தாள். அஜய் கடுப்பின் உச்சிக்கே போனான். நீங்களும் இங்கே வந்துடுங்க மாப்பிளா, இது சகுந்தலாவின் அழைப்பு. வயிற்றில் பிள்ளையை சுமக்கும்போது நீங்கள் அவ கூடவே இருந்தால் சந்தோஷப்படுவா. சுபத்ராவும் இதையே சொன்னாள். இல்லை அண்ணி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அதை கடக்க நான் தயாரா இல்ல. அவன் திடமாக இருந்தான். அதற்கான பழியை சுமத்ரா சுமந்தாள். பெத்த அம்மாவா அவ? அம்மாக்களையே பிள்ளைகள் உதறிட்டு வரக்கூடிய காலம் இது. இவ அண்ணிதானே. ஓரிரு முறை கொஞ்சம் மறைமுகமாக இது அஜய் காதில் விழ கடுப்பாகி அவன் காயத்ரியை திட்ட, வாயும் வயிறுமா இருக்கிற குழந்தை மனசை ஏன் மாப்பிளா புண்படுத்துறீங்க என சகுந்தலா கேட்டு வாக்குவாதம் தடித்து பசுபதி நொந்து போனார். நீ அடங்கவே மாட்டியா? சகுந்தலா அடங்கவில்லை. குழந்தையும் பிறந்து விட்டது. பெண் குழந்தை. தூக்கி வைத்து கொண்டாடியது அஜய் குடும்பம். சுபத்ரா அதை கையில் எடுத்தால் கூட சகுந்தலா பதறினாள். எதற்கெடுத்தாலும் குற்றம் குறை. அந்தளவுக்கு பாசம் காட்டியும் இவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சகிப்புத்தன்மையின் உச்சியில் அந்த குடும்பம் இருந்தது. குழந்தை பிறந்த 6 மாதம் வரையில் காயத்ரி பிறந்த வீட்டில்தான் இருந்தாள். அவளை சகுந்தலா விடவில்லை. அதன் பிறகு வேலையில் சேரலாம் என்றால் சகுந்தலா விடவில்லை. அந்த சுபத்ரா குழந்தையை நல்லா பார்த்துப்பாளா? நீ இங்கிருந்து ஆஃபீஸ்க்கு போனால் நான் பார்த்துப்பேன். அது எப்படியுமா முடியும்? அவர் நிரந்தரமாக இங்கே வந்து இருப்பாரா? முடியாதுதான். குழந்தையை அவகிட்ட நீ விடவும் முடியாது. அம்மாவுக்குள்ள அக்கறை அன்னிக்கு இருக்குமா? நான் என்னம்மா செய்கிறது? நீ வேலையை விட்டுரு. மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கும் போது உனக்கு எதுக்கு வேலை? காயத்ரியும் அந்த முடிவுக்கு தான் வந்தாள். ஏறத்தாழ 60,000 சம்பளம், எதிர்காலத்தில் பெரிய வாய்ப்புகள், அத்தனையையும் அம்மா பேச்சை கேட்டு தூக்கி போட்டாள் காயத்ரி. பசுபதி நொந்து போனார். அவ வாழ்க்கையை நீ கெடுக்கிற சகுந்தலா. மாப்பிள்ளை பேச்சை கேட்காம அவ எல்லா முடிவுகளையும் எடுக்கிறா. இது சரியில்லை. தம்பி ஷியாம் பார்த்து கொண்டே இருந்தான். எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை. அஜய் கடுப்பின் உச்சிக்கே வந்துவிட்டான். அந்த வீட்டில் எல்லாருக்கும் எரிச்சல்தான். ஆனால் சுபத்ரா தான் சமாதானப்படுத்தினாள். குழந்தையோடு அவளை கொண்டு வந்து விட்ட பிறகும் கூட சகுந்தலாவின் தலையீடு உச்சத்தில் இருந்தது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மகளை பேத்தியை பார்க்க வந்து சுபத்ராவுக்கு ஏராளமான உத்தரவுகளை பிறப்பித்து எல்லோரது எரிச்சலுக்கும் பாத்திரமானாள். காயத்ரி வேலையை ராஜினாமா செய்துவிட்டாள். வீட்டில் குழந்தையை பராமரிக்கும் காரணம் இருப்பதால் வேறு எந்த வேலையையும் செய்யவில்லை. சுபத்ரா செய்யவும் விடவில்லை. குழந்தையை குளிப்பாட்டி அதற்கு தேவையான சகலத்தையும் சுபத்ரா அழகாக செய்தாள். சகுந்தலா வரும்போது அதில் 1000 திருத்தங்களை செய்தாள். அஜய்க்கு பேசக்கூடாது என்ற உத்தரவை சுபத்ரா பிறப்பித்து ஏறத்தாழ சத்தியமே வாங்கியிருந்தாள். எப்படி எண்ணி பேசாமல் இருக்கிறது? இருக்கணும். இது வாழ்க்கை, பொறுமை தேவை. அவள் உன் மனைவி. அது ஊ மூலம் அவள் பெற்றெடுத்த குழந்தா. அவங்க 2 பேரையும் சுமக்கிறது உன் கடமை. உங்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் யாரும் கூடவே வரப்போகிறதில்ல. அந்த அறிவு அவளுக்கு வேண்டாமா? வேணும் தான், புரிஞ்சுக்கலா. அவங்க அம்மா அப்படி அவளை வளர்த்தாச்சு.
23 வருஷங்களாக உள்ள ஊறினது ஒரு வருஷ காலத்தில் மாறாது அஜய். படிப்படியாக உணர்ந்தா அவதான் மாறணும். நீ பொறுத்துக்கணும், புரியுதா? ஆத்திரம் வந்தாலும் அன்னி பேச்சுக்கு மரியாதை தரும் வகையில் அவன் அடங்கி போனான். குழந்தைக்கு 3 வயதாகும்போது சுபத்ரா காட்டும் அன்பில் அது பெரியம்மா என ஒட்டி கொண்டு விட்டது. பெரியம்மா தான் சாப்பாடு ஊட்டணும், ட்ரெஸ் மாட்டி விடணும் என அம்மாவை விட பெரியம்மாவை நேசித்தது. சகுந்தலாவுக்கு இது பிடிக்கவில்லை. விடேன்மா, அது யார்கிட்ட ஒட்டிக்கிட்டா உனக்கு என்ன, நாங்கள் பார்த்துக்கிறோம். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அந்த குடும்பத்தில் எல்லாரும் காட்டிய பாசமும் காயத்ரிக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வாக படிய மெல்ல மெல்ல அம்மாவை எதிர்க்க தொடங்கிவிட்டாள். சுபத்ராவுக்கு ஆதரவாக திரும்ப தொடங்கிவிட்டாள். இந்த நேரத்தில்தான் படிப்பை முடித்து கல்லூரி வளாகத்தில் வந்த நேர்முக தேர்வில் மிகப்பெரிய தனியார் நிறுவனம் ஷியாமை தேர்ந்தெடுத்தது. அவனது புத்திக்கும் திறமைக்கும் அந்த இடம் தேடி வந்தது. எடுத்த எடுப்பில் 2 லட்சம் ரூபாய் சம்பளம், மற்ற எல்லா வசதிகளும். குடும்பமே பூரிப்பின் உச்சியில் நின்றது. சகுந்தலாவுக்கு பெருமை பிடிபடவில்லை. ஏற்கனவே மாப்பிள்ளை தன் பேச்சை கேட்கவில்லை என்ற கடுப்பு சகுந்தலாவுக்குண்டு. அவரை விட பெரிய வேலை, சம்பளம் என்ற வாய்ப்பு மகனுக்கு வர மாப்பிள்ளையை நாசுக்காக மட்டம் தட்ட தொடங்கினாள் சகுந்தலா. இது காயத்ரிக்கு பலத்த அதிர்ச்சியை உண்டாக்கிவிட்டது. மாப்பிள்ளைக்கு கூட ஷியாம் கம்பெனியில் வாய்ப்பு இருக்கும், அப்ளை பண்ணட்டும். பெரிய பதவி, கூடுதல் சம்பளம் கிடைச்சா நல்லது தானே. நீ வாயை மூடுமா, அவரும் நல்ல இடத்துல தான் இருக்கார். ஏற்கனவே காயத்ரிக்கு தம்பி மேல் ஒரு பொறாமை உண்டு. இப்போது எடுத்த எடுப்பில் அவள் உச்சியில் தம்பியை வைத்து கொண்டாட கடுப்பாகிவிட்டது. உன் பேச்சு கேட்டு வேலையை விடலைன்னா இன்னைக்கு நானே 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவேன். உன்னை யார் விட சொன்னது? நீதான். அவங்க குடும்பத்தில் யாரும் எனக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லல. உன் அராஜகம் தாங்காமல் எல்லாரும் அடங்கி கிடக்கிறாங்க. சகுந்தலா பொருட்படுத்தவே இல்லை. கம்பெனி பெரிய வீடு வழங்க இதை வாடகைக்கு விட்டு இவர்கள் அங்கு குடிபோக சகுந்தலாவுக்கு காலடியில் சேவை செய்ய ஒரு கூட்டமே இருந்தது. அடிக்கடி வெளிநாட்டு பயணம் வாய்த்தது ஷியாமுக்கு. பெரிதாக சொந்த வீடு வாங்க ஷியாம் திட்டமிட்டான். இந்த வீட்டை விற்று பணம் தரட்டுமா? பசுபதி கேட்க, அது எப்படி தருவீங்க? இதில் காயத்ரிக்கும் பங்குண்டு. அப்படி விற்றா புதுசாக கட்டுற வீட்டில் அவளுக்கும் பாதி பங்கு உண்டு. அது அவன் கட்டுற வீடு. இருக்கட்டுமே, காயத்ரி அவனோட அக்கா தானே. சரிடி, மாப்பிள்ளை புதுசாக ஒரு வீடு கட்டி அதில் பாதியை அவரோட அண்ணனுக்கு கொடுத்தா நீ சும்மா இருப்பியா? அது எப்படி முடியும்? ஏண்டி, நியாயம் உனக்கு மட்டும் ஒரு மாதிரி, மற்றவங்களுக்கு வேற மாதிரியா? இந்த 3 வருட காலங்களில் ஷியாம் மிகப்பெரிய உயரங்கள் தொட்டு கொண்டிருந்தான். இந்த நேரம்தான் அவனது கல்யாண பேச்சை எடுத்தால் சகுந்தலா அதற்கு பிடி கொடுக்காமல் நழுவினாள். உன் பையனுக்கு கல்யாணமே செய்ய மாட்டியா? காலம் முழுக்க அவன் பிரம்மச்சாரியாக தான் இருப்பானா? ஊரே கேட்க தொடங்கிவிட்டது சகுந்தலாவை. ஆனாலும் கேள்வி கணைகள் அளவுக்கு மீறி பாய சகுந்தலா யோசிக்க தொடங்கிவிட்டாள். ஷியாமுக்கு வரன் பார்க்கும் முயற்சியில் இறங்க தொடங்கினாள். பொண்ணு பிடிக்கணும், ஆனால் வேலை தேவையில்ல. நம்ம காயத்ரியும் தான் படிச்சிருக்கா, வேலைக்கா போகிறா? இதுதான் ஆரம்பம். காயத்ரியை விட எந்த விதத்திலும் அதிகமாக இல்லாமல் குறையாகவே இருக்கும்படி பட்டியல் போட்டு அலசினாள். காயத்ரியை விட 1 அங்குலம் அதிக உயரம் இருந்தால் அந்த பெண்ணின் காலை வெட்டக்கூட சகுந்தலா தயங்க மாட்டாள். வரும் மருமகள் எந்த விதத்திலும் தன் மகளை விட உயர்ந்து விடக்கூடாது என்பதில் சகுந்தலா மிகுந்த கவனத்துடன் இருந்தாள். முதலில் இது பசுபதிக்கு புரியவில்லை. புரிந்ததும் அதிர்ச்சியாக இருந்தது. இப்படி ஒரு அம்மாவா? மகளிடம் வெறி பிடித்த பாசம் அது மகளது புகுந்த வீட்டுக்காரர்களிடம் வெறுப்புக்கு பாத்திரமாகி இப்போது மகன் வாழ்க்கையிலும் புகுந்துவிட்டது. இவளை சொல்லி திருத்த முடியாது. பாவம் காயத்ரி குடும்பம். அந்த சுபத்ரா மாதிரி ஒரு நல்ல பொண்ணால் எந்த குழப்பமும் இல்லாமல் தப்பித்து போகிறது. ஆனால் எல்லாருக்கும் இந்த நல்ல குணம் வாய்க்கும் என்பதில் எந்த உத்தரவாதமும் இல்லை. ஷியாமை தனியாக அழைத்து அப்பா பசுபதி பேசிவிட்டார். உனக்கு வர்ற பொண்ணு எந்த விதத்திலும் உன் அக்காவை விட உயர்ந்திருக்க கூடாதுன்னு உங்கள் அம்மா பிடிவாதமாக இருக்கா. இதை நீ தான் பார்த்துக்கணும். இது உன் வாழ்க்கை. நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான்ப்பா இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். சகுந்தலா தன் மனம் போல 2 பெண்களை தேர்வு செய்து வைத்திருந்தாள். இதில் உனக்கு யாரை பிடிச்சிருக்கு ஷியாம்? 2 பேரையும் பிடிக்கல. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டேன். யார் அது? எத்தனை நாளாக காதல்? காதலெல்லாம் இல்லைம்மா, எனக்கு பிடிச்சிருக்கு. அவளும் என்கிட்ட நல்ல விதமாக பழகிறா. மனசு விட்டு 2 பேரும் பேசிட்டோம். அப்பாவும் வந்த பிறகு விவரமாக பேசினான் அவன். அவ எனக்கு சமமான அதிகாரி. 3 லட்சம் சம்பாதிக்கிறா. அப்பா இன்கம் டேக்ஸ் அதிகாரி. அம்மா லேடி டாக்டர். இவ ஒரே பொண்ணு. பெரிய படிப்பு, பயங்கர புத்திசாலி.
அவங்க அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்குது. அம்மா மகப்பேறு மருத்துவர், பெரிய நர்சிங் ஹோம் வச்சுருக்காங்க. சகுந்தலா வாயை பிளந்தாள். அவங்க உன்னை பார்த்தாங்களா? பசுபதி கேட்க, நான் பார்த்து பேசியாச்சு. அவங்கக்கிட்ட முறைப்படி பேசணும். இந்த பொண்ணை பார்க்க நீங்கள் வரலாம். காயத்ரி வரணும். வரட்டும் வரட்டும், அக்காவும் வரட்டும், நான் போய் கூப்பிடுறேன். வர்ஷாவை பார்க்க குடும்பத்தோடு போனார்கள். வர்ஷா தேவதை போல் இருந்தாள். பால்கோவா நிறம், அழகு, படிப்பு, பதவி, பெரும் பணம், அபாரமான குடும்ப பின்னணி. என்ன பாக்கி? இது மாதிரி இத்தனை தகுதிகளும் வேறு யாருக்கு வரும்? காயத்ரியின் பொறாமை கொழுந்து விட்டெறிந்தது. சகுந்தலாவுக்கும் அதேதான். ஆனால் ஷியாம் பேசவே விடவில்லை. எங்களுக்கும் ஒரே மகள், அவளை பிரித்து வாழ எங்களால் முடியாது. அவளுக்கு நான் ஒரு பங்களா கட்டி வச்சிருக்கேன். அதில் அவங்க 2 பேருக்கும் குடித்தனம். தனி குடித்தனம்தான். எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. பெற்றவங்க நாம் போய் பார்த்துக்கலாம். எங்கள் வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. சகுந்தலா வாயை திறக்கும் முன்பே பசுபதி பலமாக அதை ஆமோதித்து விட்டார். ஏறத்தாழ அங்கேயே தேதியும் குறிக்கப்பட்டு விட்டது. சகுந்தலா முகத்தில் சிரிப்பே இல்லை. காரணம், அவளிடம் காயத்ரியிடம் யாரும் எதையும் கேட்கவில்லை. அவர்களே முடிவை எடுத்து விட்டார்கள். பசுபதி அமைதியாக இருந்து விட்டார். வீட்டுக்கு போய் அம்மாவும் மகளும் குமுறி கொட்டினார்கள். எப்படி தனி குடித்தனத்துக்கு நீங்கள் சம்மதிச்சீங்க? அவள் அம்மா அந்த டாக்டர் ஆட்டம் போடுறா. உன்னை விடவா? ஒன்றும் தெரியாத ஒரு வெத்துவேட்டு சாதாரண குடும்ப தலைவி. உனக்கு இந்த ஏத்தம்னா? அவங்க அகில இந்திய அளவில் அற்புதமான ஒரு பெண் மருத்துவர். தினமும் 2 பிரசவம், குழந்தையை, மனித உணர்வுகளை, பிறப்பை துல்லியமாக எடை போட்டு வாழ்கிறவங்க. ஜனன மரண போராட்டங்களை தினசரி நேரில் சந்திக்கிற பெண். அவங்க எந்த முடிவை எடுத்தாலும் அதில் நியாயமும் மனிதநேயமும் இருக்கும். ஆனாலும் அம்மா கிட்ட கேட்டு நிறுத்து காயத்ரி. உங்கள் அம்மா பேச்சை கேட்டு எந்த அளவுக்கு இழந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். சுபத்ரா ஒரு சொக்க தங்கம். அவள் உனக்கு ஓரகத்தியாக வாய்க்கலன்னா மாப்பிள்ளை உன்னை விவாகரத்து செய்திருப்பார். உங்கள் அம்மா எல்லாத்துலேயும் தலையிடுவா. வேற எந்த அம்மாக்களும் பேசக்கூடாதா? உங்கள் அம்மாவுக்கு வெறும் பேச்சு மட்டும்தான். ஆனால் அந்த டாக்டர் அம்மா தன் மகளுக்கு படிப்பு, தைரியம், தன்னம்பிக்கை, பதவி, சமூக அந்தஸ்து எல்லாத்தையும் தந்திருக்காங்க. கூடவே நல்ல புருஷனை அவள் பிடிச்சிருக்கா. இதை பாரு ஷியாம், தயங்காதா. பங்களாவுக்கு நீங்கள் 2 பேரும் குடித்தனம் போயிடுங்க. நீங்கள் 2 பேரும் வாங்கப்பா. தேவையில்லை. உங்கள் அம்மா மாமியார் தர்பாரை அங்கே வந்து நடத்தினா அந்த டாக்டர் அம்மா இவ வாளை ஒட்ட நறுக்குவாங்க. மரியாதை மிஞ்சணும்னா நாங்கள் இங்கேயே இருக்கணும். இருந்துட்டு போகட்டும். எனக்கு என் மகள் காயத்ரி இருக்கா. போதும்மா, நீ கொஞ்சம் அடங்கு. என் உயிர் எடுக்காதா. நீ இருந்து என் விஷயத்தில் தலையிட்ட காரணமாக நான் உருப்படாமல் போனேன். இப்போ வேலையும் இல்லை. அவர் மனசில் ஒரு நிரந்தர கசப்பு உருவாயாச்சு. சுபத்ரா அக்கா மாதிரி நல்லவங்களை கூட நான் புரிஞ்சுக்காம நாசமாக போக காரணம் நீதான். ஓவராக தர்பார் நடத்தினா, எல்லாரையும் அடக்கி வச்சா. இப்போ என்னாச்சு? உன்னை அடக்க ஒரு டாக்டர் வந்துட்டாங்க. ஒன்றுமே இல்லாத அம்மாவே கூத்தாடும்போது எல்லாம் உள்ள ஒரு அம்மா சும்மா இருக்க முடியுமா? சகுந்தலா உடைந்து போனாள். எந்த ஒரு மகளுக்காக பல இடங்களில் பகையை சம்பாதித்து கொண்டாலோ, எந்த பெண்ணுக்காக புருஷன் பிள்ளைன்னு எதிர்த்தாலோ, எந்த ஒரு மகளுக்காக எல்லா உறவுகளையும் தூக்கி வீசினாலோ அந்த மகள் ஒன்றுமே இல்லாத அம்மா என ஒற்றை வார்த்தையில் சாகடித்து விட்டாள். மருமகளை மாமியார் ஆதரிக்கும் நிலை அதிகரித்து வருகிறது. மகள் அம்மாக்களை கெடுக்கும் சூழல் வேகமாக உருவாகி வருகிறது. எல்லாமே இங்கு தலைகீழாகிறது. இது காலத்தின் கட்டாயம். இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.